بسم الله الرحمن الرحيم. அன்புள்ள சகோதரர்களே, இந்த விஷம் குடிக்க சொல்றது ஒவ்வொரு விவாதத்திலையும் இவர்கிட்ட கேட்கப்பட்டு இதே மாதிரி மழுப்புன ஒரு விஷயத்தினாலதான் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரெடியா எதிர்பார்த்து ஒரு விஷயத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல பைபிளை நீங்க படிங்க. என்ன படிக்கணும்? அதாவது பரிசித்து பார்த்தால் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. பரிசித்து பார்த்தாலும் செய்யணும் பைபிள் சொல்லுகிறது. கர்த்தரை பரிசித்து பார்த்த கர்த்தர் சொல்றாரு இப்படி நம்புறது. கர்த்தரா இல்லையாங்கிறது தெரியறதுக்கு தானே பரிச்சை பண்றோம், கன்ஃபார்ம் பண்றதுக்கு தானே பண்றோம். வேதமா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு பண்றோம். அப்ப எப்படி வருகிறது? மோசேட்ட ஜனங்கள்லாம் வாதாடி குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு கேட்கிறாங்க. இது யாத்திராகமத்துல 17வது அதிகாரத்துல 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, மோசே என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள், கர்த்தரை ஏன் பரிசித்து பார்க்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு அதனால உங்களுக்கு தண்ணி இல்லைன்றாரா? பரிசித்து பார்க்காது கேட்டுட்டு நீங்க பரிச்சை பண்ற கேட்காதுன்னு செஞ்சு காட்டுறாரு. பரிசித்து பார்க்காதுன்னு சொல்லிவிட்டாரு. நீங்களும் என்ன செய்யுங்க, பரிசித்து பார்க்காதீங்க, நான் குடிக்கிறேன்னு சொல்லணும். அப்படித்தான் உங்களுடைய பைபிள் போதனை இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு? அவர்களுக்கு தண்ணீர் வர செஞ்சார் என்று சொல்லி யாத்திராகமத்தில் 17வது அதிகாரத்தில் 1 to 7வது வசனத்தில் இருக்கிறது. இஸ்ரேல் புத்திரர் வாதாடியது நிமித்தம் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். அந்த இடத்துல அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிட்டு இது கர்த்தரை பரிசித்து பார்த்த இடம், கர்த்தர் செய்வாரா இல்ல டெஸ்ட் பண்ணாங்க, செஞ்சார். அப்ப டெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு செஞ்சியும் காட்டணும். உங்க பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. அதே மாதிரி இன்னொரு இதை பாருங்க. இயேசுவிடத்திலே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா கேட்கிறாங்க, இயேசு தானே சொல்றீங்க, அதாவது அற்புதம் கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் ஒன்று கேட்கின்றனர். அது கேட்ட தப்புன்ட்டாரு. அடையாளம் சொன்னாரா இல்லையா? கேட்க சொல்லிவிட்டு இவர்களுக்கு யோனாவின் அடையாளமே என்று வேற எந்த அடையாளமும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அற்புதத்தை கேட்காதன்னு சொல்லிட்டு செஞ்சுதான் காட்டியிருக்கிறாரு. யாரு? இயேசு. எங்க இருக்குது இது? மத்தேயுல 16 1 4 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இதே விஷயம் மத்தேயுல 12:38 40 வரைக்கும் இதே மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. அடுத்ததாக இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது இயேசு கேள்விப்பட்டு சாகும் தருவாயில் இருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு ஒருத்தர் கேட்கிறார். இது எங்க இருக்கு? யோவான்ல 4:46 to 52 வரைக்கும் இருக்கிறார். இயேசு அவரை நோக்கி சொல்றாரு, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். அப்படி கண்டாதான் நம்புவீங்களான்னு கேட்கிறாரு. கேட்டுட்டு அற்புதம் செஞ்சு காட்டாம இருக்கணும்ல. அப்படி சொல்லிவிட்டு இயேசு அவரை நீ புறப்பட்டு போம், உன் மகன் பிழைத்துக் கொள்வான். சோதிப்பதற்கு தான் அவர் கேட்டார், நம்பாம தான் கேட்டாரு. ஆனால் அவர் செஞ்சு காட்டினார். அப்ப பைபிள்ல நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தா என்ன செய்யணும்? ஏங்க இந்த மாதிரிலாம் சோதனை பண்றீங்க, தொலைஞ்சு போனா செய்யறேங்கன்னு செய்யணும். நீங்க அந்த கேள்விதான் உங்களுக்கு கரெக்ட் ஏற்றுக்கொள்ளத்தக்க பதிலா இருக்குமே தவிர, அந்த பதில் சொல்லலாமே தவிர பதில் சொல்லிட்டு செய்யணும். மோசையை பரிசித்து பார்க்கும் போது ஏன்பா பரிசித்தெல்லாம் பாக்குறீங்கன்னு வாங்கி குடிச்சுட்டாரு. இயேசுட்ட கேட்கும்போது ஏன்பா இப்படி டெஸ்ட் வைக்கிறீங்கன்னு வாங்கி குடிக்கதான் செஞ்சார். அதனால இந்த மாதிரி தந்திரத்தில எல்லாம் தப்பிச்சு போக பார்க்காதீங்க. அது பைபிள் இறைவேதமாங்கிறது உங்களை சோதிக்கிறோம். இப்ப பைபிள் இறைவேதமான்னு சோதிக்கிறோம். கர்த்தரை முன்னாடி நின்று அவரை சோதிக்க மாட்டோம். அதை விளங்கிக்கிறங்க. நீங்க எழுதி வைத்துக் கொண்டு கர்த்தர் வார்த்தைன்னு சொல்றீங்களே, அது கர்த்தர் தான் சொன்னாரா அல்லதாங்கிற சோதனை. கர்த்தரை சோதிக்கவில்லை. இதை சொன்னவர் கர்த்தரா இல்லையான்னு சோதனை. கர்த்தர்னு தெரிந்த பிறகு சோதிக்கவில்லை. இத கர்த்தர் சொல்லல, யாரோ ஒருத்தன் எழுதியிருக்கிறான் என்று எங்கள் குற்றச்சாட்டு. அதை நீங்க நிரூபிச்சு காட்டணும். கர்த்தர் தான் சொன்னார் என்று நிரூபிக்கிறதுக்கு குடிச்சுத்தான் ஆக வேண்டும் சொல்லுங்க. அதுக்கு பேர் சம்பளத்தை அப்புறம் சொல்றேன். Dear brothers, we asked them to drink and show that they are the true Christian believers by drinking the deadly poison. I think those people are nervous now to take it, and we agree that you are nervous to take it because you are not the true Christian believer, as the Bible says that you are not true to that proclamation. And here they said that we are not here to tempt God. What you are quoting, that Satan tempted Jesus or Satan tempted whoever it is,
You are claiming that it is God. He's tempting God and he was testing God. We are not testing God here. We are testing human being. And you are a human being. Are you a God? You are a human being. We are testing you. So you have to prove from the Bible that these are God's word. And philosopher said that we don't see, you didn't quote, for proving Bible that when we quoted from Quran, you said that you should not quote from the Quran. See, we said that we said that Torah and the Injil is not the Bible. That's why we said that you should not quote from the Quran. But you believe that the Bible that you have in the hand is God's word. Don't you believe? If you don't take it, then you are confirming that you are believing that the Bible is not the word of God. You confirmed it. You said the Bible is the word of God. So you have to confirm from the book that by drinking poison that you are a true Christian believer. And regarding the test, there are so many tests in the Bible, like Moses and other prophets has been done. And whenever the people, they came and asked about, show us some sign that you are a prophet, or show us some sign that you got a revelation from the God. When they keep on asking these people, Moses started, that is mentioned in the book of Exodus chapter number 17. You read the verses 1, 2, 3, 4, it's mentioned about that. The people, when they asked for the water to gush forth, Moses, he first said that why are you asking these things and all? Why are you testing such things? But he still did it. He did it to prove that he is a prophet. And we are asking you to prove, and you are not proving, you are nervous about it. And not only in that situation, so many verses you can quote from the Bible. This happened in the case of Jesus also. Like when he gave the sign, when the people asked him, when he went to the upper room about asking about the sign of that he was in the corner of the world for 3 days or something. The story goes, it says that in the Bible, Jesus said that you adulterous generation people, you always seek after a sign. He said that to the Christians, if you believe that that's the Bible, is the word of God, he said that you adulterous generation seek after a sign, then he gives a sign. Like that's not the only quotation. There's so many others. Like if you see in the book of Gospel of John chapter number 14, verse number 12 and 3, the same thing is there, that he that believe me, the works that I do, shall he do also do. And the greater works than these shall he do, because I go into my Father, and whatsoever ye shall ask in my name, I'll do. And further, if you read in the book of Matthew, in the book of John, Matthew chapter number 12, verse number 38 and 38, and in the book of John chapter number 4, verse number 46 and 52, and in the book of Matthew chapter number 16, verses 1 to 4, all these speak about that. About proving whether you are a true Christian believer or not. We are giving the context from the Bible. We are not quoting out of the context, and you are not ready to do it. So if you want to prove that you are a true Christian believer, you have to drink and do that. By not drinking it, you have confirmed that you are not a true Christian believer. Moreover, this test is for the Bible. So if you have to prove that Bible is God's word, you'll have to drink that and go abide by the Bible. அப்ப பைபிள இறைவன் நிரூபிக்கிறதை விட உசுர காப்பாத்துறதா மேட்டரா இருக்கிறது, தெரிந்து விட்டது. இருந்தாலும் இந்த பைபிள்ல சோதிச்சு பார்க்க கேட்டாலும் குடிக்கணும்னு இருக்கிறதுனால நீங்க குடிக்க தான் வேணும், நிரூபிச்சு காட்டுறதுக்கு. இப்ப என்ன செய்றீங்க? நீங்க குடிச்சு காட்டுங்கிறீங்க. அது எப்ப கேட்கணும் முறைப்படி? இதுக்கு நான் பதிலும் சொல்றேன். அந்த குர்ஆன் தலைப்புல வைத்துக்கொண்டு என்ன செய்யுங்க, இது வேதம் இது மாதிரி இருக்கு, இது நிரூபிச்சு காட்டுங்கன்னு சொல்லணும். தலைப்பு அதுவா இல்ல. இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய இந்த செய்திகள் எல்லாம் பொய் என்றும் கட்டுக்கதை என்றும் உங்க விவாதம் நடப்பதற்கு 10 வருடங்களுக்கு முன்னாடியே நூல்களாகவும் கட்டுரைகளாகவும் ஆடியோக்களாகவும் வீடியோக்களாகவும் தெல்ல தெளிவாக நாங்கள் பொய் என்று சொன்னதை எடுத்து காட்டிக் கொண்டு இது குடிங்க, இது பொய்ன்னு சொல்றோம். பேரிச்சம்பழம் திண்டா ஒண்ணும் செய்யாதுங்கிறது பொய். நபிகள் நாயகத்துக்கு மந்திர வேலை செஞ்சது பொய். எப்படி பொய்ங்கிறத அந்த தலைப்புல கேட்கத்தான் போறீங்க, சொல்லத்தான் போறோம். நீ பொய்ன்னு சொல்லப்ப இந்த மாதிரி இந்த உபாகம் இந்த சொன்ன இந்த விஷயம், விஷம் குடிக்க சொன்ன விஷயம் இது பொய், இது பைபிள் இல்ல, இது வேதத்தில் கிடையாதுன்னு சொல்லிட்டா கேள்வி இல்ல. இது நான் பொய்ன்னு சொல்லிட்டேன்ல, இப்ப என்ன சொல்ல முடியாது. நான் பொய்ன்னு சொல்லிட்டேன்ல, ஆதாரத்தோட சொல்வதற்கு அந்த தலைப்பு இருக்கிறது. இது பொய். நபிகளுக்கு மந்திரம் செய்ய சொன்னது பொய். நீங்களும் எப்படி சொல்ல பொய்ன்னு சொன்னா நான் குடிக்க மாட்டேன், நான் பொய்ன்னு. அப்ப நீங்க மெய்ங்கிறால் குடிக்கணுமா இல்லையா? மெய்ன்னு சொல்றாலும் என்ன செய்யணும்? சரியா? இல்ல நான் குடிக்கணும்ன்றது பொய்ன்னு சொல்றது விவாதத்துக்கு சொல்லல. இவர்களை சந்திப்போமா விவாதிப்போமா என்ற காலத்திற்கு முன்னாடியே பல வருடங்களுக்கு முன்னாடி இது நபிகள் நாயகத்தின் பெயரால் இட்டுக்கட்டப்பட்ட பொய், இது ப்ராஃபட் சொன்னது இல்லை என்று நாங்கள் எழுதியதை அந்த தேதியோட ஆதாரத்தோடு அந்த விவாதத்தை நிரூபிப்போம். இப்ப பொய் என்று சொல்லிவிட்டோம். நீங்க ரெண்டுல ஒன்று செய்ய வேண்டும். ஒன்னு பொய் என்று சொல்லிவிட்டு இது பொய் தான் பைபிள் சொல்லுங்க. அதுல நீங்க விஷம் குடிக்காமல் தப்பித்துக் கொள்ளலாம். பைபிள் இறைவதம் இல்லை என்று கன்ஃபார்ம் ஆகிவிடும். அல்லது மெய் என்று சொன்னால்
சோதிச்செல்லாம் பார்க்காதீங்க, கொண்டாங்க குடிக்கிறேன்னு சொல்லுங்க, இந்தாங்க டம்ளரோட கொடுங்க. Regarding this, the test of faith that we are saying, they quoted some hadith and showed that the prophet was done magic and when he had a poison. See, we already proved and refuted 10 years back, not now. You are now in the debate now new to us. Not now, today, 10 years back itself, we have already refuted all these points, saying that our prophet was never under the magic influence. See, we have already refuted it. You are giving that proof which we have already refuted, that this is not the point. This is not in Islam. And we will refute those points in the next topic. The next topic, whether we have that is the Quran is the word of God, in that time we will refute it. And now that we have refuted that all these, whatever you have quoted, hadiths, whatever you say, we believe that these are all fabricated and lies. Now it is your turn to decide that Bible verses, whatever we quoted, either you have to deny those verses, say it as unholy, say it as not part of Bible, rather drink the poison. Now you have two choices. Select whatever you want. We are not forcing you to take one point. You have two choices to select. Either deny Bible or drink poison, or if you are valuing your lives more than your Bible, then don't drink the poison. And moreover, that he said that we are tempting God. And the next point, we are not tempting God. As I said earlier, we are tempting the human being. If you are a human being, you have to prove it. We are not tempting God here. அடுத்த சில விஷயங்கள் பாயிண்ட் எல்லாம் எடுத்தெல்லாம் போடுங்க, சொல்லுங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றிருந்து நம்ம பைபிள் இறைவேதம் இல்லை என்பதற்கு அடுக்கடுக்கான சான்றுகளை நாம் வைத்துக் கொண்டு வருகின்றோம். அதுல இன்னொரு சான்று என்னன்னா, மத்தேயு 16வது அதிகாரம் 27வது வசனத்துல இயேசு ஒரு முன்னறிவிப்பை சொல்றாரு. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், இங்கே இருப்பவர்கள் சிலர் மானிட மகனது ஆட்சி வருவதை காண்பதற்கு முன் சாக மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னறிவிப்பை செய்யறாரு. எப்பனா அவர் திரும்ப வரும்பொழுது அதை நீங்க உங்களுடைய கண்ணால பாப்பீங்க அப்படின்றாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய 2000 வயது உடைய மனிதன் யார் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அப்பதான் இது இறைவேதம் என்பது உண்மையாகும். இல்லாட்டினா இது இறைவனுடைய வார்த்தை இல்லை, இது பொய்யானதுதான் என்பது கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கடுத்து பாக்குறோம், பவுல் 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்துல Dear brothers, we have been proving that Bible is not God's word. Now we are going to list out a lot of other things as well. Now, if you read Matthew chapter 24 verse 34, it clearly says that Jesus spoke that this generation shall not pass till all these things are fulfilled. Now, Jesus, as you believe, is dead 2000 years ago. Now, you will have to show a person who is 2000 years old. Only then this prophecy is fulfilled. Unless and until you have this prophecy fulfilled, it means that Bible has unfulfilled prophecy, which itself is a proof that Bible cannot be the God's word. அடுத்து பைபிள் இறைவனுடைய வேதம் இல்லை, அது மிக கேவலமான விஷயங்களை தான் உள்ளடக்கி இருக்கின்றது என்பதற்கு அடுத்த ஆதாரம் என்னன்னா, பவுல் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். நம்ம நேற்று சொல்லி காட்டினோம், பல விதமான ஆபாசங்களை போட்டு அள்ளி போட்டோம், அது இதுன்றதெல்லாம் நம்மளே வாயில சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. இதெல்லாம் செய்ய சொல்லி கட்டளை போட்டாரா கர்த்தரு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. பச்சையா கேவலமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எழுதுவாங்களா? இது மிக மிக கேவலத்திலும் காமத்திலும் உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருவனால் தான் இதை பேச முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை புதிய ஏற்பாட்டில் பவுல் அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றார். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 36வது வசனத்துல ஒருத்தவனுடைய மகள், அந்த மகளை கல்யாணம் பண்ண முடியல, கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியல, அவ கன்னியாவே இருக்கிறா. ஐடியா கொடுக்கிறாருங்க. என்ன ஐடியா தெரியுமா? நீயே கல்யாணம் பண்ணிக்கோ. பெத்த மகளுங்க, பெத்த மகளை அப்பங்காரனை பார்த்து நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, இதை விட காமம், இதை விட வக்கிரம் வேற என்ன இருக்க முடியும்? சொல்லி பாருங்க, வாசி பாருங்க. 36வது அதிகாரம் 36வது வசனம், 7:36 1 கொரிந்தியர்ல. தமிழ்ல படிச்சா புரியாது உங்களுக்கு, இங்கிலீஷ்ல எட்டம் மேரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அது பாவம் அல்ல, மனசுலாம் உறுத்த தேவையில்லை, நீ என்ஜாய் பண்ணுப்பா. முன்னாடி உள்ள தீர்க்கதரிசிகள் பண்ண வேலையை நீ செய்யற, இது தப்பா? நம்ம தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காருன்னா இது என்ன இறைவேதமா? Now another important thing from the Bible, when we were quoting obscenities in the Bible, they said Bible just reports it, it is never authorized. Now if you see whatever is displayed here in 1 Corinthians chapter 7 verse 36, it clearly says that, it clearly orders a father, if he had illicit relationship with his own virgin daughter,
the father is ordered to marry the virgin daughter. Now the Bible clearly says that you go and marry them, let them marry. What are these verses? Since Bible has such filthy, such obscene statements, which you might claim it as unparliamentary, it is still in your Bible, boss. So you will have to agree that Bible cannot be God's word. அடுத்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஒரு இயேசுவுடைய ஒரு முன்னறிவிப்பு இருக்கு. எனக்காக யார் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய சகோதரனையும் தன்னுடைய சகோதரியையும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய தந்தையையும் தன்னுடைய பிள்ளையையும் தன்னுடைய நிலத்தையும் விட்டுவிடு தியாகம் செய்கின்றாரோ அவருக்கு கிடைக்கிற பரிசு என்ன தெரியுமா? அது அனைத்தையும் நூறத்தனையாக அவர் பெறுவார், நித்திய ஜீவனை அடைந்து கொள்வார் அப்படின்றாரு. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, யாரா ஒரு ஆள் தன்னுடைய தகப்பனை எனக்கா நீ தியாகம் பண்ணன்னு வை, உனக்கு 100 அப்பம் கிடப்பான். உனக்கு 100 அப்பம் இருந்தா 100 இன்சியல் ஒரு ஆள் போட முடியுமா? அது அவருக்கு கிடைக்கிற கிஃப்டா அல்லது அவங்க அம்மா வசிக்கப்படுத்துறதா? யோசிச்சு பாருங்க. ஏபிசிடில இருக்கிறதே 26 எழுத்து தான். 100 எப்படி போட முடியும்? This message, if you read, it's about that if you sacrifice something in the name of Jesus or for Him, that you will get 100 times more than that, here and as well as in the eternal life. That's what the verse says in the Gospel of Matthew, chapter number 19, verse number 29. It says that and everyone who gave up homes, brothers, sisters, father, mother, children, fields because of my name will receive 100 times and more and will inherit eternal life. Imagine, if you sacrifice a land, you may get 100 lands. If you sacrifice your house, you may get 100 house. If you sacrifice your father, will you get 100 father? What you're trying to say here? Even in the initials, we have only A to Z. How many initials we have? If you have 100 fathers, how many initials you put? Is this a word of God, you believe? This proves that this is not a word of God with all the absurdities we have mentioned. அடுத்து பவுல் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், விருத்த சேதனம் செய்யாமல் இருப்பவன் விருத்த சேதனம் செய்ய முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. சரி, நியாயமான பாயிண்டா இருக்கு. விருத்த சேதனம் யாராவது செஞ்சிருந்தால் அவர் விருத்த சேதனம் செய்யாமல் இருக்க முயற்சிக்க எடுக்க வேண்டாம். சுன்னத்து பண்ணாலே செய்யாம இருக்கிறது சொல்ல தெரியல. Hope you are following what is happening. இங்க என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். Our Muslim friends just said they don't believe in the hadith. அருமையான இஸ்லாமிய நண்பர்கள் சொன்னார்கள் அவர்கள் அந்த ஹதீஸிலே அவர்கள் நம்பிக்கை கொள்வதில்லை என்று. I don't know if they can still be Muslims. ஆனால் இன்னும் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்க முடியுமா என்பதிலே எனக்கு தெரியவில்லை. So that means we don't need to actually debate with them. அப்படி என்றால் அவர்களோடு கூட விவாதிக்க வேண்டியது இருக்காது. But because we agreed and signed, we will continue the debate. ஆனால் நாம் ஒப்பந்தம் பெற்றிருக்கிறபடினாலே நாம் தொடர்ந்து விவாதிப்போம். They don't know how to read any literature. எந்த ஒரு எழுத்துக்களையும் அல்ல வேத எழுத்துக்களையும் அவர்களுக்கு படிக்க தெரியவில்லை. ரொம்ப துக்ககரமானது. I underlined they, it's a collective noun. நான் அந்த இடத்துல சொன்னேன் தே என்கிறதான ஒரு கூட்டு அர்த்தத்துள்ள அவர்கள் என்கிற பொருளை நான் சொன்னேன். It doesn't say each one of you. அதுல உங்களில் இருக்கிற ஒவ்வொருவரும் என்று அது சொல்லவில்லை. And then it says these signs will follow. இந்த அடையாளங்கள் உங்களை பின்தொடரும் என்று நாம் சொன்னோம். And we showed in the history of the church they have followed. அந்த சபையுடைய சரித்திரத்திலே இந்த காரியங்கள் நடந்திருப்பதை நாம் ஏற்கனவே காண்பித்தோம். One of them says it is a test for Bible, another says it's a test for human beings called Christians. They are confused. அவர்கள் ஒருத்தர் சொன்னாங்க இது பரிசுத்த வேதாகமத்துக்குரியதான ஒரு டெஸ்ட்னாங்க, இன்னொருத்தர் சொன்னாங்க இல்ல மனுஷனுக்குரிய டெஸ்ட்னாங்க. அவங்களே குழம்பி இருக்கிறாங்க. I hope they will cool down and realize the confusion they are getting into. அவர்களுக்கு வந்துட்டு இருக்கிற குழப்பத்திலிருந்து அவங்க கொஞ்சம் கூல் டவுன் ஆகி வருவாங்கன்னு நினைக்கிறேன். And then they don't know how to distinguish between a necessary condition and a sufficient conditions. ஒரு அத்தியாவசியமான நிபந்தனைக்கும் ஒரு போதுமான நிபந்தனைக்கும் இடையில இருக்கிறதான வித்தியாசத்தை பிரித்து பார்க்க முடியாதவர்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். For theists, the necessary condition for us to recognize any human being as human being is soul. ஒரு மனுஷன் அவன் மனுஷனாக இருக்கிறானா இல்லையா என்பதற்கு பிரித்தறிவதற்கு முக்கியமான ஒரு அவசியமான நிபந்தனை என்னவென்றால் அவனுக்குள் இருக்கிற ஆத்மா. We are humans because we are soulish beings. நம்முடைய ஆத்மா நமக்குள் இருக்கிறதுனால நாம் மனிதர்களாக இருக்கிறோம். We have human essence, human nature. நம்முடைய மனித தன்மை இருக்கிறது, சாரம் இருக்கிறது. If somebody loses a hand in an accident, he doesn't cease to be a human.
If somebody loses a hand in an accident, he doesn't cease. ஒரு விபத்துல ஒரு மனிதன் கையை இழந்து விட்டான் என்று சொன்னால் அவன் மனிதனாகத்தான் தெரிவான், அல்ல மனிதன் இல்லாமல் அவன் தெரிய மாட்டான். If somebody doesn't have eyesight, he doesn't cease to be a human. அவன் கண் பார்வை ஒருத்தன் இழந்து விட்டால் அவன் மனிதனாக தான் தெரிவான். So the necessary condition is soul. எனவே மனிதனாக காணப்படுவதற்கு அத்தியாவசியமான ஒரு நிபந்தனை ஆத்துமாவாக இருக்கிறது. And then all the others constitute sufficient. மற்ற காரியங்கள் எல்லாம் ஒரு மனிதன் போதுமான அவசியமாக இருக்கிறது. In the same way, அதே போலவே you read the Bible, பைபிளிலே anybody who believes in Jesus Christ as the Son of God and the Savior of the world, who laid down his life for the forgiveness of human sins, is a believer in Jesus Christ and a Christian. எனவே வேதாகமத்திலே ஒரு இயேசு கிறிஸ்துவை என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி அதை ஒப்புக்கொண்டது ஏற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனும் அவனுக்கு ஒரு கிறிஸ்தவ விசுவாசியாக இருப்பதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. And like that there are a number of criteria that we can use to test whether somebody is a Christian or not. ஒருவன் கிறிஸ்தவனா இல்லையா, ஒரு உண்மையான விசுவாசியா இல்லையா என்பதற்கு அதை அறிந்து கொள்வதற்கு ஏராளமான அளவுகோல்கள் இருக்கிறது. But the necessary condition is believing in Jesus to be the Savior of the world, and I believe. ஒருவன் உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பதற்கு அத்தியாவசியமான நிபந்தனை என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகராகவும் தன்னுடைய இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதுதான் அந்த அத்தியாவசியமான நிபந்தனை. Every true Christian believes that, and all true Christians have seen these things happening in their experience throughout the history of Christianity. எல்லா உண்மையான கிறிஸ்தவர்களும் அதை விசுவாசிக்கிறார்கள், அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அவர்கள் இந்த காரியங்களை அனுபவித்திருக்கிறார்கள். So we have proven that we are true Christians. எனவே நாம் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்பதை நாம் நிரூபித்திருக்கிறோம். And they talked about name, father's name, 100 fathers' names. He is only thinking about Chennai and Tamil Nadu. அவர் பெயரை பற்றி சொன்னார், தகப்பனை இழந்தார், நூற்றுக்கணக்கான தகப்பன் என்று சொன்னார். அவர்கள் சென்னை மாத்திரம் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். Andhra Pradesh, ஆந்திராவிலே, in America, அமெரிக்காவிலே, among Jews, யூதர்களுக்கு மத்தியிலே father, son, grandfather, everybody will have the same last name called family name or surname. இந்த இடங்களில் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மனிதர்களுக்குள்ளாகவும் அவருடைய குடும்ப பெயர் தான் அவருடைய துணை பெயராக எப்பொழுதுமே இருக்கும். I don't know, they are not able to come out of Chennai. அவர்கள் சென்னையுடைய அந்த மனநிலையிலிருந்து வெளியே வர முடியாதவர்களாய் காணப்படுறாங்க. They don't know the larger context. அந்த இதுக்கு இந்த பெரிய ஒரு அமைப்பு இன்னும் தெரியல. And we will answer some of their questions now. I asked my brother Jerry. Yes. And we have very specifically asked them that it is not a test for us, it is a promise, but for them it is a medical thing. They should have eaten that and shown that rather they have denied that hadith. நாம் கடந்த செஷன்ல பார்த்தோம், நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரு சோதனை அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு gift என்று சொல்லி, ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு மெடிசன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். And you will continue to deny many hadiths in this debate. இப்படியாக நீங்க अनेक ஹதீஸ்களை நீங்கள் இந்த விவாதத்தில் மறுக்க வேண்டியவர்களாக இருப்பீர்கள். When Satan quoted Psalms chapter 90 to Jesus, there was one mistake. There is a methodological mistake that the Satan has done. குறிப்பிட்ட போது அங்கு ஒரு மெத்தடாலஜிக்கல் தவறு ஒன்று இருந்ததை பார்க்கிறோம். Satan quotes parts of the verse, Satan does not quote the other verse. அந்த சங்கீதத்தின் முழு வசனத்தை அல்ல, அந்த வசனத்தின் ஒரு பகுதியை தான் சாத்தான் இயேசுவிடத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறான். That is Satan's methodology. அதுதான் சாத்தானுடைய முறையாக இருக்கிறது, மெத்தடாலஜியாக இருக்கிறது. Our friend has quoted Exodus chapter 17. அருமையான சகோதரர் யாத்ராகமம் 17வது வசனத்தை குறிப்பிட்டார். And then he said about what prophet Moses and the test is at the Massa. அவர்கள் அந்த மாசா என்கிற இடத்துல நடந்த சோதனை பற்றி சொன்னார்கள். The same methodology. He doesn't quote another verse. அந்த சாத்தான் எப்படி மற்றொரு வசனத்தை குறிப்பிடவில்லையோ அதே போல இவர்களும் அந்த ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறார்கள். Deuteronomy chapter 6 verse 16. உபாகமம் 6வது அதிகாரம் 16வது வசனம். Do not test the Lord your God as you did at Massa. நீங்கள் மாசாவிலே உங்கள் கர்த்தர் தேவனாகிய கர்த்தரை பரீட்சித்து பார்த்தது போல பரீட்சித்து பாராதிருப்பார்களாக என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. Change your methodology, sir. It is a wrong methodology. நீங்க கொண்டு வருகிற மெத்தடாலஜி ரொம்ப தவறானது, அதை கொஞ்சம் முதல்ல மாத்துங்க. In fact, that methodology is followed in all the questions that they are asking. அவர்கள் கேட்டதான எல்லா கேள்வியிலும் இதே மெத்தடாலஜி தான் அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க. In Matthew chapter 24 verse 34, they ask, generation will not pass away. மத்தேயு 24:34 வசனம் சொல்லுகிறது, சந்ததிகள் ஒளிந்து போகாது. The word generation can mean race also. What? Race. சந்ததிகள் என்பது இனத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. And Jesus was addressing the Jews. இயேசு இந்த காரியத்தை யூதர்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தார். Now the Jews will not pass away. Why it is so important? யூதர்கள் ஒளிந்து போக மாட்டார்கள் என்பதை தான் இயேசு சொன்னார். அது ஏன் அவ்வளவு முக்கியமான ஒன்று? Because
Hazrat Muhammad said that before the end comes, the Jews has to be killed. உலகத்தின் முடிவு வருவதற்கு முன்பதாக யூதர்கள் முழுவதுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று ஹஜரத் முகமது சொன்னார். In fact, there are other hadiths. இன்னும் அதை குறித்து ஏராளமான ஹதீஸும் இருக்கிறது. In Sahih Muslim, book number 1, hadith number 0287. சஹீல் முஸ்லிம்ல புக் நம்பர் 1 நம்பர் 287ல அபூ ஹுரைரா சொல்லுகிறார், reported that yes, Jesus will descend among you as a just judge. Jesus will descend among them. உங்கள் பத்தியிலே இயேசு இறங்குவார், நியாயமான நியாயாதிபதி வருவார். He is addressing the 6th century Muslims. அவர் 6வது நூற்றாண்டு இஸ்லாமியர்களை அவர்களுக்கு அவர் எழுதுகிறார். Sir, can you produce some 6th century Muslims now? 6வது நூற்றாண்டு இஸ்லாமியர்களை இப்ப நீங்க காட்ட முடியுமா? See, don't use this kind of methodology. இந்த மெத்தடாலஜியை உபயோகப்படுத்தாதீங்க. Understand the scripture in its whole. அந்த வேத வாக்கியங்கள் என்ன அமைப்பில் இருக்கிறதோ அந்த அமைப்பை புரிந்து கொள்ளுங்கள். And then they quoted 1 Corinthians 7:36. அவர்கள் 1 கொரிந்தியர் 7:36 சொன்னாங்க. They said the father. அவர் சொன்னாங்க தகப்பன். Why can't it be the one who is the betrothed, as the word says? One who is betrothed. நியமிக்கப்பட்டவனாக ஏன் இருக்க முடியாது? விவாகத்துக்கு நியமிக்கப்பட்டவனாக நிச்சயம் பண்ணப்பட்டவனாக ஏன் இருக்க முடியாது? The correct context of the verse has been understood by the Christians for centuries together. நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்களாக இப்படித்தான் அந்த வசனம் அழகாக புரிந்து கொள்ளப்படுகிறது. But when TNTJ reads that verse, they have a different meaning altogether. ஆனால் TNTJ அந்த வசனத்தை படிக்கும்போது தான் விவாகத்துக்கு நியமிக்கப்பட்டவன் என்பது இல்லாமல் தகப்பனாக தெரிகிறார்கள். Why do you think is the reason? ஏன் அப்படி? அதற்கு காரணம் என்னவென்று நீங்க யோசிக்கிறீங்களா? Bible gives the reason. வேதாகமம் அதற்கான பதிலை கொடுக்கிறது. In Titus chapter 1 verse 15. தீத்து 1வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது. It says, to the pure all things are pure. சுத்தமுள்ளவர்களுக்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும். But to those who are corrupted and do not believe, nothing is pure. நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் அசுத்தம் உள்ளவர்களுக்கும் எல்லாம் அசுத்தமாகத்தான் தெரியும். In fact, both their minds and consciences are corrupted. ஏனென்றால் அவருடைய மனதும் சிந்தையும் அப்படியாக கரைப்படுத்தப்பட்டிருக்கிறது. With that corrupted mind, if you read any verse, you will find it impurity in there. அந்த அசுத்தமான அல்ல கரைப்படுத்தப்பட்ட சிந்தையோடு கூட எந்த வசனத்தை வாசித்தாலும் அப்படித்தான் தெரியும். Bible has already explained the reason. It is not my explanation. இது என்னுடைய விளக்கம் அல்ல, ஏற்கனவே வேதாகமம் அதை குறித்து விளக்கி இருக்கிறது. So it is not the problem with the text, it is the problem with the mind. அது வேத வாக்கியத்தில் இருக்கிற தவறோ அது பிரச்சனையோ அல்ல, உங்களுடைய மனதிலே சிந்தையிலே இருக்கிறதான பிரச்சனை. Same thing is happening with Matthew chapter 19 verse 29 and Mark chapter 10 verse 29 and 30. மத்தேயு 19:29, மார்க் 10:29, 30 இதே காரியம் தான் நடக்குது. Jesus said, you will receive 100-fold. ஆண்டவர் சொன்னா நீ எல்லாவற்றையும் 100 மடங்காக பெற்றுக்கொள்வீர்கள். The Christians have always understood it as the 100-fold better than the lands and the wife and everything that we have. நிலத்தை காட்டிலும் மனைகளை காட்டிலும் மற்றவர்களை காட்டிலும் அதை காட்டிலும் 100 மடங்கு மேன்மையானவைகளை தான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு சொன்னதாக கிறிஸ்தவர்கள் இன்று வரும் புரிந்து கொள்கிறார்கள். Apostle Paul explained this in Philippians chapter 3 verse 1 to 11. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 1 முதல் 11வது வசனங்கள் வரைக்கும் அப்போஸ்தலர் பவுல் இதை விளக்கி சொல்லுகிறார். He said, I am considering those things, all that I had as garbage for the Christ. That is the joy that we have in Christ. எனக்காக இருந்த எல்லாவற்றையும் நான் கிறிஸ்துவுக்காக குப்பை என்று எண்ணுகிறேன், நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அதுவே என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில சந்தோஷம் என்கிறதை அவர் சொல்லுகிறார். My friends Muslims, என்னுடைய அருமையான இஸ்லாமிய நண்பர்களே, you have been listening all this to a great extent. இந்த எல்லாவற்றையும் நீங்கள் பூர்ணமாக கேட்கணும். Do you have the joy that comes from having the relationship with God? இறைவனோடு கூட இருக்கிறதான உறவிலே உங்களுக்கு அந்த உண்மையான சந்தோஷம் மனமகிழ்ச்சி உண்டாய் இருக்கிறதா? Do you know God personally? உங்களை இறைவனை தனியாக அனுபவிக்கிற அல்லது தனியாக இறைவனை தெரிந்து கொள்கிறதான அனுபவம் இருக்கிறதா? Ask the Christians over here. இங்க இருக்கிறதான கிறிஸ்தவர்களை பார்த்து கேளுங்க. When we have accepted our Lord Jesus Christ as our personal savior, நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட போது our joy is 100-fold than anything that we had. எங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் எங்களுக்கு இருக்கிறதான மகிழ்ச்சி மனமகிழ்ச்சி 100 மடங்கு அதிகம் என்பதை சொல்ல முடியும். All the rituals that you do, நீங்கள் செய்கிற எல்லா பாவங்களும், you will never have this joy that the Christ promised until and unless you accept him as your personal savior. இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் இப்படிப்பட்டதான காரியம் சந்தோஷம் இருக்க முடியாது. Jesus Christ did not die for our sins alone. இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்துக்கு மாத்திரம் மரிக்கவில்லை, he died for your sins as well. அவர் உங்களுடைய பாவத்துக்குமாகத்தான் மரித்திருக்கிறார். So we invite you to have the same joy that we are having in Christ with you also. நாங்கள் கிறிஸ்துவோடு கூட எங்களுக்கு இருக்கிறதான அதே மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நீங்களும் பெற்றுக்கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும் பொழுது
நம்ம கிட்ட இருக்கிற புக்ல என்ன இருக்குங்கறத பார்த்துட்டு சொல்லணும்னு சொன்னேன். Before we say something, already we are we keep on saying that before you check your verse. அருமையான TNDJ சார்பாக எடுத்து வைத்த அந்த வாதத்தின் அடிப்படையில் it's according to the debate which is kept forth by TNTJ. உங்களுக்கு 100 தாய்மார்கள்னா அவங்க தாய்மார்களை அவமானப்படுத்துற மாதிரி ஆகுமா? They were asking if it is 100 mothers, will it be insulting the mothers? இப்படி எல்லாம் கேட்க தோணுச்சுல்ல. They were asking this many questions. குர்ஆனுடைய 33 6ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு படித்து காண்பிக்கிறேன். What it reads in Quran chapter 33 verse 6. இந்த வேதம் வழங்கப்பட்டவர் நம்பிக்கையாளர்களுக்கு அவர்கள் ஒருவர் மற்றவருடன் இருப்பதை விட மிகவும் நெருக்கமானவர் ஆவார், மேலும் அவருடைய மனைவியர் அவர்களுக்கு தாய்மார்கள் ஆவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Here it says that the wives of Hazrat Muhammad will be the mothers of all believers. அருமையான நண்பர்களே, dear friends, இங்க இருக்கிற TNTJ எடுத்த அர்த்தத்தின்படி நம்ம இது அர்த்தம் எடுத்தா, if we take with that same meaning what they took, இஸ்லாமிய உலகம் ஒரு புனிதமாக கருதுகிற அத்தனை நபிமார்களுடைய மனைவியர்களும் எவ்வளவு கேவலமாக ஆக்கப்படுவார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Just imagine the Islam thinks that the holy mothers of their faith, but you know how ugly that will be. ஆனா நாங்க அத சொல்ல வரல. But we didn't come to say that. எங்களுடைய வேலையும் அது இல்ல. That is not our work. உங்களுடைய மெத்தடாலஜி நீங்க வந்து டபுள் ஸ்டாண்ட் பாக்குறீங்கங்கறது மட்டும் உங்களுக்கு சொல்ல வரல. We came to say that your methodology and your double standard. உங்களுடைய லெவலுக்கு நாங்க இறங்கவும் மாட்டோம். We won't come down according to your standard. எங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு புனிதமான வார்த்தைகள்ன்றது எங்களுக்கு தெரியும். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு எங்களுக்கு தெரியும். We know how holy is our Bible and what is the meaning in that. We know that. ஒருவேளை நீங்க பைபிளுக்கு அப்ளை பண்ண அதே இதையே வந்து நீங்க குர்ஆனுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. The same thing that you apply to Bible, you just apply to your Quran also. ஏன்னா எங்களை விட உங்களுக்கு தான குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. Because Quran has given unto you only, not to us. அடுத்து இங்க பாருங்க, முத்தம் கொடுக்கிறது ஏதோ தப்பா அப்படின்னு எல்லாம் கேட்டாரு. அவர் வந்து ஒரு கலிஃபாவா இருந்ததுனால தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். He was asking whether kissing is wrong or what. It's only because he was asking. ஹதீஸ் நம்பர் 526ல பாருங்க, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள், ஒருவர் அந்நிய பெண்ணை முத்தமிட்டு நபிகள் அவர்களிடம் வந்து பரிகாரம் கேட்டு இந்த விவரத்தை கூறினார்கள். பகலின் 2 ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் தொழுகையை நிறைவேற்றுவீராக, நிச்சயமாக நல்ல காரியங்கள் தீய காரியங்கள் அகற்றிவிடும் என்ற குர்ஆனுடைய 11ஆம் அத்தியாயத்தினுடைய 112 என்ற வசனத்தை இறைவன் அருளினான். அப்பொழுது அந்த மனித இறை தூதர் அவர்களை இது எனக்கு மட்டுமா என்று கேட்டதற்கு என் சமுதாயம் முழுமைக்கு என்று நபி அவர்கள் விடையளித்தார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, இந்த வசனத்தின் அடிப்படையில நீங்க எல்லாருமே யாராவது இஸ்லாமிய நண்பர்கள் நபிகள் நாயகம் அவர்களை பின்பற்றதா இருந்தா, உங்க வீட்டுல சகோதரிகளோ யாராவது அந்நிய ஆண்கள் முத்தம் கொடுத்தா நீங்க தயவு செஞ்சு இதை நீங்க பின்பற்றதா இருந்தால் அவர்களை போய் நீ தொழுகை பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்றவங்களா இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து நபி அவர்களை பின்பற்றவரா இருந்தா, ஏன்னா நாங்க சொல்லுவோம் இதை கண்டிப்பா வந்து அவர் சொல்லி இருக்க மாட்டாருன்னு சொல்லுவோம். ஒன்னா இல்ல நீங்க புரிஞ்சுக்கிட்டது விதம் தப்புன்னு சொல்லுவோம். இது வந்து ஆபாசங்கள் இருக்குன்னு நீங்க எடுத்து வச்சுங்க. ஆபாசங்கள் நாங்க இன்னும் உள்ளேயே போலைங்க. இன்னும் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு, நாங்க இதுக்கு எதுவுமே போல. ஏன் போல? ஏன்னா இது இல்ல நம்ம மேட்ரு. இருக்கிற புரிந்து கொள்ளுகிற விஷயம் எவ்வளவோ இருக்கு, அதை நீங்க இந்த வரைக்கும் எடுத்து வைக்கல. உங்க புத்தகத்துல நீங்க சொல்லப்பட்டபடி எதை வந்து எந்த காரணத்துக்காக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வேதத்தை திருத்தி விட்டார்கள் சொன்னீங்களோ அந்த காரணத்தை நீங்க சரியாக சொல்லவில்லை, பொய் தான் சொல்லியிருக்கேன் என்று நிரூபித்தோம். அதுக்கு நீங்க பதில் சொல்ல நான் தனியா கவனிக்கிறேன், தனியா ஒரு மீட்டிங் போடுறேன், தனியா விவாதம் நடத்துறீங்க. இன்னொரு விவாதம் எதுக்கு? இதுவே பைபிள்ன்ற விவாதமாச்சு. அப்ப இப்படி பார்க்கும் பொழுது இந்த குர்ஆன்ல கூட நீங்க சொல்லும் பொழுது பின்பாக எழுதப்பட்ட விளக்கங்களுக்கு நீங்க சொல்லும் பொழுது ஜெபமணி அவர்கள் இப்படி கேள்வி கேட்டார்கள், அப்படி கேள்வி கேட்டார்கள், அதனாலதான் நான் வந்து நம்ம சமுதாய மக்கள் எல்லாம் கேள்வி கேட்பாங்களே அவங்க அறியாம போயிருவாங்களேங்கிறதுக்காக விளக்கம் எழுதுனேன்னு சொன்னீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஹதீஸ்களை நான் வந்து இது வந்து ஏத்துக்கலான்னு சொல்லிட்டேன்னு சொன்னீங்க. நிச்சயமாக என்றைக்காவது ஒரு நாள் கிறிஸ்தவர்கள் அல்லது மாற்று மார்க்கத்தார்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு எங்கிட்ட வருவாங்க. அப்ப நம்ம பதில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் நீங்க ஹதீஸை நீக்கினீங்கங்கறத நாங்க இதுல இருந்து புரிஞ்சு கொள்ள முடியுது. If anybody comes to if you are following according to this hadith, if anybody comes, any man comes to your house and kisses your sister or whoever may be, and then you simply say to that person, you just go and just worship and it will be okay. If you are able to say that, and you can follow this hadith, and that's what he is saying. But we are not saying that. Why you are removing all these hadiths? It's only because you had a concept. Once you had a debate with Pastor Jabamani, and since then you've been saying, sometimes later the Christians or the other religion people will come with this kind of question and they will question us, and before they will question us, it's good that we will remove that. That's why you are removing all these things.
எப்படி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய காரியத்தை நிரூபிக்கிறதுக்காக பைபிளை திருத்தினார்னு சொன்னீங்க, எந்த வசனத்துக்காக திருத்தினார்னு சொன்னீங்க? அந்த வசனத்தை அவர் அப்போஸ்தலனாகிய பவுலே தன்னுடைய லெட்டர்ல எழுதியிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரத்துல தேவன் அவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பதில் அளிப்பார். என்ன அவனுடைய கிரிகை? நமக்காக ரட்சகராக கொடுக்கப்பட்ட இயேசுவை நிராகரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும் உங்களுடைய கிரிகை. உங்களுடைய கிரியைக்கு தக்க பலனை உங்களுக்கு கொடுப்பார். வேதாகமம் வந்து உண்மையானதுதான் அப்படின்னு நிரூபிக்க போறாங்க அப்படின்னு நினைச்சு வேகமா அந்த விஷப்பாட்டில வாங்கினதை பார்த்தா குடிக்க போறாங்களோன்னு நம்ம நினைச்சா கடைசியில பார்த்து அதையும் வாங்கி வச்சுட்டாங்க. அப்போ வந்து இதன் மூலமா வேதாகமம் உண்மை என்று நிரூபிக்கவும் இல்லை, அது குடிக்கவும் இல்லை. அதுவோடு மட்டுமல்லாம இந்த பேப்பர் வெயிட் நாட்டி காட்டுங்கன்னு கேட்டா அதுவும் முடியல. அப்போ அது இது முடியல அப்படின்றதுனால இந்த சிறுசு ஒண்ணு வச்சிருக்கிறோம், இதை முடிஞ்சாலும் செஞ்சு பாருங்க. அடுத்து வந்து இறைவாக்கினர் பிறந்த மேனியில் நடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து போட்டு தீர்க்கதரிசி நடந்தாருன்னு ஒரு விஷயம் வருது. அதாவது என்னன்னா ஏசாயா 20வது அதிகாரம் 2வது வசனத்துல அவங்களுக்கு அசீரிய மன்னன் எகிப்தியரை சிறைபிடித்து எத்தியோப்பியரை நாடு கடத்தி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனையை பற்றி சொல்லும் பொழுது அவங்க வந்து ஆடைகள் இல்லாம வெறுங்காலோடு இருப்பிடம் மூடப்படாமல், அதாவது பெட்டெக்ஸ் தெரியாம தெரியற மாதிரி இழுத்துட்டு வரணும், அதுதான் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. அதனால இப்படி அம்மனமா இழுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து கட்டளை இட்டாராம். அவ்வாறு கட்டளை இடுவதற்காக ஏசாயாவை வந்து 3 வருஷம் அம்மனமா இருக்க சொன்னாராம். எப்படின்னு பாருங்க, இது எப்படிங்க இறைவனுடைய வேதமா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. சரி, கடவுள் வந்து அம்மனமா இருக்க சொல்லி கட்டளை போடுறாரு அப்படின்னு சொல்லி பைபிள் ஆய்வு செஞ்சு பார்த்தா மீகா அதிகாரம் 1வது அதிகாரத்துல பார்த்தோம்னா கடவுள் வந்து ஜெருசலத்தை தாக்குறாரு. ஜெருசலத்துக்கு வந்து தாக்கும் பொழுது அவர் சொல்றாரு, ஜெருசலமே உன்னை வந்து நான் ஏறி மிதிக்க போறேன், அது பண்ண போறேன், இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதன் நிமித்தம் நான் வந்து புலம்பி அலறுவேன், பறி கொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன். கர்த்தர் அம்மனமா நடப்பாராங்க, கர்த்தர் சொல்லக்கூடிய வேதத்துல இருக்கு. அதோடு மட்டுமல்லாமல் ஓரிகளை போல ஊளையிட்டு ஆந்தையை போல அலறுவேன், நரி மாதிரி ஊ அப்படின்னு ஒரு சத்தம் வரும். என்னங்க சத்தம்? கர்த்தர் கத்துறாரியா அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது எப்படி இறைவனுடைய வேதமா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. Dear brothers, in Bible if you see Isaiah chapter 20 verse 2 to 4, it clearly says that God ordered the Egyptians captured to walk, to remove their sackcloth and walk naked. Now, if we analyze this verse, and for that to happen, God himself gives a threat saying that the so-called prophet Isaiah himself is asked to walk naked for about 3 years. Imagine a prophet, believed to be a prophet, walking naked for 3 years, and this is what the God asked them to do. And you know what? The verse ends saying that their buttocks were also bad. They were also not spared. It was not spared, it was also bad. And with that, one more point to add here is that God not only asks to walk naked, he himself walked naked. After giving a direct injection to prophecy, prophecy of Isaiah, speaking about that he has to walk naked. See, God is not least offended by the nudity, it seems. You see in Michal, chapter number 1, verse number 7 and 8, he says that because of this I'll weep and wail. This is for the punishment for the Israel. See, because of this I'll weep and wail. I'll go about barefoot and naked. God walking naked. Your God is walking naked. I'll howl like a jackal and moan like a owl. I don't know how the owl will moan. Maybe you can see in the Discovery or NGC channels. But I know how the jackal will howl. It's like, ooh, something like this. You believe that your God will do like this? அடுத்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 32வது அதிகாரத்துல 24வது வசனத்துல கர்த்தர் செய்த ஒரு பராக்கிரம செயல் வந்து ஒன்று குறிப்பிடப்படுகின்றது. யாக்கோபுன்றவருடைய இவர் வந்து மல்யுத்தம் நடத்தினார். ரெஸ்லின் போட்டிருக்கிறாரு கர்த்தர். ரெஸ்லின் போட்டு நைட் எல்லாம் ஒரே சண்டை யாக்கோபோட. யாக்கோபு வந்து அப்படின்னு கர்த்தர் சொல்றாங்க. யாக்கோபோட சண்டை போட்டு செய்யக்கூடாத செஞ்சிருக்கிறாரு. அதுதான் மேட்ரு. எங்க கைய விட்டாராம்? 2 தொடைக்கு நடுவுல கைய விட்டாரு, தொடை சந்துக்குள்ள கைய விட்டாரு. அவர் கைய விட்டது நிமித்தமாக அவன் நொண்டி நொண்டி நடந்தான். என்ன நடந்திருக்கு பாருங்க. நடக்க கூடாது நடந்திருக்கு. அதனாலதான் அவர் நொண்டி நடந்திருக்கிறாரு. அப்போ வந்து இதனாலதான் இஸ்ரவேலர்கள் தொடச்சந்து உள்ள மேட்டரை சாப்பிடுறது இல்ல. அது வேற, வரலாற்று குறிப்பு வேற. இது எப்படிங்க கடவுளுடைய வேதமா இருக்க முடியும்? And further, if you read, not only that here Yahweh, he holds Jacob's testicles. If you read in Genesis chapter number 32 verse 24 to 32, it's mentioned that God, he wrestles with Jacob.
wrestles with Jacob, God, and Jacob, he overpowers God. When God was about to be overpowered by Jacob, he don't know what to do. What he does, he go and grabs his testicles, his balls. Yahweh does that. God does that. And you see that, and after that, Jacob becomes so weak. And that is one of the reasons why the people in Israel, they don't eat the testicles. அடுத்து இறைவனுடைய வேதம் என்பதற்கு பயங்கரமான ஒரு முன்னறிவிப்பு. ஜெருசலத்தை பற்றி, ஜெருசலமே நீ விழித்தலே, உன்னுடைய ஆடை அணிஞ்சுகோ, விருத்த சேதனம் செய்யாதவன், தீட்டுப்படாதவன் உன்னிடம் இனிமே வரவே மாட்டான். நான் கர்த்தர் என்பதுக்கு இதுதான் மிகப்பெரிய ஆதாரம். ஜெருசலத்துக்குள்ள கத்னா பண்ணாதவன் உள்ள நுழையவே முடியாது அப்படின்னு சொல்லி முன்னறிவிப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 52 1வது வசனத்துல. எத்தனை பேர் உள்ள போயிட்டு இருக்காங்க? இப்ப மானியம் கொடுத்து உள்ள அனுப்ப போறாங்க ஜெருசலத்துக்கு. நம்ம தமிழகத்துல நீங்க ஒவ்வொரு ஆளும் உள்ள ஜெருசலம் போக போக பைபிள் என்பது இறைவேதம் இல்லை என்பது கன்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். Now coming to an unfulfilled prophecy, Lord himself says that for the proof that he is God, he gives a prophecy that the Jerusalem, the holy city, henceforth there shall no more come into the uncircumcised and unclean. It says that no people having foreskins cannot enter Jerusalem. Now if you see, many Christians are violating this. They wantonly go to Jerusalem just to prove that Bible is not God's word. Since Bible has this unfulfilled prophecy, it cannot be God's word. அடுத்து மத்தேயு 1வது அதிகாரம் 23வது வசனத்துல ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள், அவருடைய பெயர் இம்மானுவேல் என்று ஏசாயாவில சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு சொல்லி மத்தேயு சொல்லி காட்டுறாரு. கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்களாம், அவங்க பேர் இம்மானுவேல் பெயரிடப்படும், இயேசுவுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படும் என்று சொல்லப்பட்டதாக ஒரு தீர்க்க தரிசனத்தை ஏசாயால காட்டுறாங்க. ஆனால் நம்ம என்ன கேட்கிறோம்னா, இந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறியது? இயேசு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவையாவது இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டிருப்பாரா? இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டதா எந்த சரித்திரமே கிடையாது. ஆனா அதே நேரத்தில் அந்த ஏசாயாவை படிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து அவங்க ஒரு இம்மானுவேலை என்று கர்த்தர் அவரை அழைத்திருக்கிறதாக அது கன்ஃபார்ம் ஆகுது. இதுல இருந்தே இது இறைவேதம் இல்லை என்பது இன்னும் உறுதியாயிருது. And further, if you read, there is one more unfulfilled prophecy in the Bible. If you read in the Gospel of Matthew chapter 1 verses 23 to 25, that it says that a virgin will bear a son, and he'll bring forth him, and his name shall be Emmanuel. And they said that this is the prophecy of the Jesus. See, in the Bible, there is nowhere in the Bible Jesus is called as Emmanuel, or he himself referred him as Emmanuel. So this also proves, this unfulfilled prophecy proves that Bible is not the word of God. அன்பிற்குரிய சகோதரர்களே, இறைவனுடைய வேதத்தில் முரண்பாடு இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். உண்மைதான், முரண்பாடு இருக்கக்கூடாது. ஆனால் அந்த தகுதி பைபிளுக்கு இல்லை. யோவான் 5வது அதிகாரம் 31வது வசனத்தில் சொல்கிறார்கள், இயேசு சொல்கிறார், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி உண்மையாய் இருக்காது என்று சொல்கிறார். யோவான் 8வது அதிகாரம் 14வது வசனத்தில் இதற்கு மாற்றமாக இயேசு சொல்கிறார், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் அந்த சாட்சி உண்மைதான். ஏன் இந்த முரண்பாடு? There is one more contradiction of all the contradictions that we have seen. It says in the Gospel of John chapter number 5 verse number 31, that Jesus says that if I bear witness of myself, my witness is not true. Clear-cut contradiction to the verse, Gospel of John chapter number 8, just 3 chapters after that. Gospel of John chapter number 8 verse number 14, it says that even if I give witness about myself, my witness is true. If Jesus says his witness is true, or is it not true? Which is the right one? பைபிளில் உள்ள ஆபாசத்தை எடுத்து சொல்லும் போது உங்க எண்ணம் சரியில்லை, நீங்க தப்பா பாக்குறீங்க என்று எடுத்து சொல்லக்கூடிய நம்மீதான் குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் இந்த பைபிள்ல உள்ள அசிங்கத்தை அவங்க நியாயப்படுத்துறாங்க. எசேக்கியேல் 16வது அதிகாரம் 23வது வசனத்துல பாருங்க, ஒரு வேசியை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். ஒரு வேசி இருந்தா ஒரு தெரு விடாம எல்லா தெருலையும் ரெட் லைட் ஏரியாவை போட்டா வருவோர் போவோர் எல்லோரிடத்தும் விபச்சாரம் செய்தால், இப்படிப்பட்ட விபச்சாரியை நீங்க உலகத்துல பாக்குறீங்களோ இல்லையோ, ஆனா பைபிள்ல பார்க்கலாம். இவர் பார்த்து கர்த்தர் படிக்கிறார், நீ உன் பாவாடையை தூக்கினாய், அதனால் அவர்களால் உன் கால்களை காண முடிந்தது. பாவாடையை தூக்கினா காலை மட்டும் தான் பார்க்க முடியுமா? அடுத்து பாருங்க, நீ எகிப்து நாட்டுக்கு போனாய், ஏனெனில் அவனிடம் தான் பெரிய லெக் பீஸ் இருந்துச்சு, நீங்க விளங்கிடக்கூடாது, பெரிய ஆணுறுப்பு இருந்தது. ஒரே பெரிய ஆணுறுப்பு, கழுதையின் உறுப்பு, கொங்கையை அமுக்கினார்கள். இப்படி எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு உன்னுடைய எண்ணம் சரியில்லை என்று ஏன் எங்கள் மீது கோபப்படுகிறீர்கள்? உங்களுடைய கோபம் எல்லாம் பைபிளை நோக்கி பாய வேண்டும். And further, if you read of all the pornographic details that we mentioned from the Bible, one more of those
obscene statement is from the book of Ezekiel, chapter number 16, verses 23 onwards. It says that a woman, she spread her legs to every passerby and multiplied the promiscuity. See these whoredoms, promiscuity, prostitution, comparing the genitals of humans to the donkeys and that of the horses, sperm ejaculation. And this one is speaking about the Egyptians' large genital parts, large penises of human. Your Bible says that. Your God speaks about that. And you are telling us that we are giving the lustful description and coming, and you are asking one more thing, is that come out of the pornographic book. You said that in your talk. Come out of the sex books. So with that you believe that Bible is the pornographic book. இந்த விபச்சாரிக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனையை பாருங்க. இதோ நீ இன்பம் அனுபவித்த உன் காதலர் அனைவரையும் நீ விரும்பியவர்கள் வெறுத்தவர்கள் எல்லோரையும் ஒன்று கூட்டுவோம். அவர்கள் எல்லோரையும் நாற்றிசையில் இருந்து கூட்டி சேர்த்து உன்னிடம் கொண்டு வந்து அவர்களுக்கு உன் வெட்கத்தை காட்டுவோம். அவர்கள் யாவரும் உன் நிர்வாணத்தை காண்பார்கள். எல்லா பேர் முன்னாடி உன்னை அம்மனமா நிறுத்துவேன். இதுதான் இந்த விபச்சாரிக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனை. நான் கேட்கறது என்ன? அதுதான் ஊர்ல உள்ள எல்லா பேரும் பார்த்துட்டானே, பார்க்காத 1-2 பேர் இருப்பாங்கல்ல, நீனு வந்து பாரு என்று கர்த்தர் சொல்கிறார். இதெல்லாம் ஒரு தண்டனையா? இது இறைவனுடைய வேதமாக இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. பைபிள்ல பல விஷயத்தை நீங்க நீக்கிறீங்கல்ல, இந்த அசிங்கத்தை நீக்கி இருந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். Look at this another punishment for the adultery. Punishment for the adultery is more adultery, is more obscene, is more vulgar. God, if he punishes a woman of adultery, will he provoke the humankind to do it more of it? The punishment is that he says, I am about to gather all your lovers whom you enjoyed, both of all you loved and all you hated, and I'll expose your nakedness to them and they will see your nakedness. Is this a punishment? Is this a punishment for a woman? What about the people who see her, who watch her? Is this a punishment for them or is it luxury? தீர்க்கதரிசிகளை யார் அசிங்கப்படுத்துறா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வியை கேட்க உங்களுக்கு கொஞ்சமாவது தகுதி இருக்குதா? பைபிள்ல வரக்கூடிய அத்தனை தீர்க்கதரிசிகளும் கேவலமாக எழுதி இருக்கிறீர்கள். பைபிள் அசிங்கமாக சொல்கிறது. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 30வது வசனத்திலே லோத்துன்னு ஒரு தீர்க்கதரிசி மலையில போய் இருக்கிறாராம். அவரோடு 2 மகள்கள் இருக்கிறார்கள். மூத்தவள் என்ன செய்கிறாள்? இளையவளை பார்த்து, இளையவள் சும்மா தான் இருக்கிறா, இந்த மூத்தவ தான் திமிர் எடுத்து போய் இளையவளை பார்த்து சொல்றா, நமக்கு யாரும் ஆம்பளை யாரும் இல்ல, வா நம்ம சந்ததி உண்டாகும்படி நம்முடைய தந்தைக்கு சாராயத்தை கொடுப்போம், அவருக்கு மயக்கத்தை மூட்டுவோம், அவரோடு படுப்போம் அப்படிங்கிறா. ஆணுக்கு மயக்கம் வந்துட்டா அவனோட சேர முடியுமா? ஒரு பெண்ணுக்கு வந்தா சேரலாம், ஆணுக்கு வந்தா முடியுமா? ஆனா பைபிள் சொல்லுகிறது, கேட்டா நம் மீது குற்றம். And one more incestuous relationship mentioned in the book of Genesis chapter number 19 verses 30 to 38. If you read that, all the prophets that's been specified in the Bible except their so-called God Jesus, all the prophets, they have been shamed, they have been keep on attacked. You see Lut, one of the prophets of the Bible, they said that he went to the mountain to live with the daughters, and the daughters have sex with him, and the elder one go and spoils the younger one also, and they made they make the father drink wine or something else, and they committed incest with them. First of all, this is a different topic. If the person is drunken, how can his flesh will erect? That's it. See, the flesh is a euphemism I'm using for the word penis. How will it erect? Can he have sex? தந்தையோடு ஃபர்ஸ்ட் நைட்டு மூத்தவள் படுக்கிறாள். படுத்துட்டு போய் தொலைய வேண்டியதானே. இளையவள்கிட்ட வந்து, நான் நேற்று தந்தையோட படுத்தேன், இன்னைக்கு நீனும் போய் படு அப்படி என்ன செய்யறா, ஐடியா கொடுக்கிறா. இந்த மாதிரி 2 பேரும் தந்தையோடு படுத்து பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் என்று பைபிள் சொல்கிறது. இதுதான் நீங்க தீர்க்கதரிசியை மதிக்கிற லட்சணமா? இதெல்லாம் இறைவேதமா இருக்க முடியுமா? தீர்க்கதரிசி மேல இப்படி அப்பட்டமான அபாண்டமான அநியாயமான அசிங்கமான குற்றச்சுற்றத்தை இது சுமத்துகிறது. இது எப்படி இறைவேதமாக இருக்க முடியும்? See, and as I said that the prophet, they made drink him the alcohol and they had intercourse with him. First of all, I said that it's medically or scientifically is not possible, that it will not erect or something. And look at the description for the prophets. Look at the respect they have given the prophets in their own book. This proves that Bible is not the word of God. அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து என்னாகமம் 5வது அதிகாரம் 11வது வசனம். அதிலே ஒரு மனைவி விபச்சாரம் செய்து விட்டால் அவள் செய்த விபச்சாரத்தை எப்படி கண்டுபிடிப்பது? அதுக்கு பாருங்க, அழகான அற்புதமான தீர்வை சொல்லுது இந்த அத்தியாயம். என்ன செய்யணுமா? பாதிரியார்ட்ட கூட்டிட்டு போகணும். பாதிரியார் என்ன செய்வாரு? அங்க மடத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி நல்லா இருக்கா அசுத்தமா இருக்கா எப்படி இருக்கா அதெல்லாம் பேசக்கூடாது, அது புனித நீர். அந்த தண்ணீரை கொஞ்சம் எடுத்து மடத்துல இருந்து கீழே கிடக்கணும் மண்ணு, அந்த மண்ணையும் கொஞ்சம் போட்டு அவளுக்கு குடிக்க கொடுக்கணும். குடிச்சுட்டா அவளுக்கு வலி ஏற்படும்.
எல்லா பேருக்கும் வலி ஏற்படும். ஆம்பளை குடிச்சாலும் வலி ஏற்படும். அவனுக்கு குடிக்கிற நல்ல தண்ணியா, மண்ணு கலந்த தண்ணியா அவளுக்கு குடிக்க கொடுக்குறீங்க. வயிறு வீங்கும், தொடை அழுகும். இப்படி வயிறு வீங்கினால், அவளுக்கு வலி ஏற்பட்டால், தொடை அழுகினால் அவள் விபச்சாரி என்று பைபிள் சொல்லுகிறது. நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு இவ்வளவு அறிவுபூர்வமான காலத்துல இருக்கிறோம்ல, ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டாள் என்று சொன்னால் என்ன செய்யணும்? ஒன்று, இன்றைக்குள்ள நவீன சாதனங்களை எல்லாம் வச்சு இந்த மாதிரி கரு உருவாயிருக்கு, இது எவனுடைய இது தகப்பன் யாரு, அதை கண்டுபிடிக்கலாம். அது உங்களுக்கு விருப்பம் இல்லையா? சாட்சிகளை வச்சு நிரூபிக்கணும். இந்த ரெண்டு இல்லாம எதுக்கு இந்த கூறுகட்ட தீர்வு? There is another novel, very good, very beautiful method that Bible gives us, how to identify if your wife has committed adultery. If your wife has slept with another man, I don't use this word. The Bible says, if your wife has slept with another man, and if you don't know, if you suspect her, what to do? You have to take your wife to the church, to the greatest medical scientist of the church, that's the priest, and he will make her stand in middle of the Lord, and he will give a holy water in a vessel, where he will put dust from the floor and make it as a bitter water. And if she hasn't, and he'll curse it. And if she hasn't committed adultery, she will take it. When it goes inside, she will not be cursed, and she will remain pure, and she'll bear the seed. But if she has committed adultery, when she ingests this bitter water, when it goes inside, her abdomen will sweat and thigh will rot. But if you check in the Hebrew, it's not the thigh, it's the yare or irke, it means vagina. Vagina will rot, it says. But first of all, the topic is not whether it is vagina or the thigh. It says that how can such test will happen? First of all, I'm asking, can any Christian country follow this law? அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்து பாருங்க, மாமனார் மருமகள் அசிங்கம். ஒரே வெரைட்டியான விபச்சாரம் தான். ஆதியாகமத்துல அதிகாரம் 38வது அதிகாரம். அதுல பாத்தீங்கன்னா யூதான்னு ஒரு மாமனார், தாமார்னு ஒரு மருமகள். இந்த தாமார் என்ன செய்யறா? தன்னுடைய கணவன் செத்து போனதுக்கு பின்னாடி கொழுந்தனார் சேலாவை தனக்கு கொடுக்கல யூதா, அதுக்கு என்ன செய்யறா? பழி வாங்குறா. எப்படி பழி வாங்குறா தெரியுமா? யூதா போற இடத்துல ஒளிஞ்சுக்கிறா, முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறா. யூதா மாமனார் வர்றாரு, ஏதோ ஒரு வேசி இருக்கான்னு சொல்லிட்டு என்னோட படுக்க வரியா, உனக்கு காசு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்துறாங்க. அப்புறம் அவர் கருவுற்று விடுகிறார். இந்த செய்தி யூதாவிடத்தில், இந்த மாமனாரிடத்தில் of the last day, first day, they have not answered till now. But whereas the questions that they have raised in the last session, I'll be answering those within the time that I have. But they should answer my questions. Question number 1, Surah 393, Allah said, bring the Torah and recite it if you should be truthful. Is Allah asking them, the Jews, to bring the corrupted text? They have not answered it. Surah 5, so question number 2, Surah 5:43 to 44, Allah asked the Jews to judge by the Torah that they have. They have not answered it. Is Allah asking the Jews to judge by the corrupted text? Not answered. Surah, next question, Surah chapter 5 verse 46 to 47, Allah asked the Christians to judge by the Injil. Is Allah asking the Christians to judge by the corrupted text that they have? They have not answered. Next question, Surah chapter 3 verse 3, Surah chapter 10 verse 37, Surah chapter 12 verse 111, Allah said, Allah referred the books that the Christians and the Jews has as between his hands. They have not answered it. Is Allah saying that it is a corrupted text? Surah chapter 10 verse 94, Allah asked Asrat Muhammad to check if he has doubt with the Christians. Questions were raised in the first session. Remember that, they have not still answered. This is also referred in Tafsir of Ibn Kathir, volume 4, page number 178 to 179.
Next question, Surah chapter 3 verse 84 to 85. Allah took a covenant from the prophets whom he gave the book and the wisdom that they should support a prophet who is coming after him. சூரா 3:84-85 பார்க்கிறோம். அல்லாஹ் வந்து ஒரு உடன்படிக்கை எடுக்கிறார். உங்களுக்கு பின்னாடி வருகிறதான தூதர்களுக்கு முன்னாடி இருக்கிறதான அந்த வேத வாக்கியம் மூலமாக உறுதுணை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு உடன்படிக்கை எடுக்கிறார். Those prophets have died and gone, only the text remains to support it. முந்தினதான தீர்க்கதரிசிகள் மரித்திருந்து போயிருக்கும்போது அவர்கள் எப்படி பிந்தி வருகிற தீர்க்கதரிசிக்கு உதவி செய்ய முடியும்? அவர்கள் எழுதி வைத்த வேதத்தின் மூலம் அல்லாமல் வேற எப்படி? If the text is corrupted, what happened to Allah's covenant? அந்த அவர்களுடைய கையில இருந்த வேத வாக்கியம் கரைப்படுத்தப்பட்டிருந்தா அல்லாஹ்வுடைய உடன்படிக்கை என்னவாய் இருக்கும்? Surah chapter 3 verse 55, Surah chapter 61 verse 4, Allah said the disciples of the Jesus will prevail till the end of the resurrection. சூரா 3:55 அந்த வசனங்களிலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் மறுமை நாள் வரைக்குமாக அவர்கள் மேன்மையாக வைக்கப்படுவார்கள் என்று. What happened to Allah's word? Still not answered. அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு என்னவாயிற்று? இதுவரைக்கும் இன்னும் பதில் சொல்லப்படவில்லை. Surah chapter 28 verse 48 to 49, Allah challenges the unbelievers to bring a book like which is a better guide than the Torah and the Quran. They have not still answered. Is Allah challenging the people to bring a corrupted text? Not answered. சூரா 28-48-49 வசனங்களை பார்க்கிறோம். இதை காட்டிலும் சிறந்ததான ஒரு வேதத்தை இருந்தால் அதை கொண்டு வாங்கள் என்று அல்லாஹ் சவால் விடுகிறார். என்ன கரைப்படுத்தப்பட்ட வேதத்தை அதற்காக அல்லாஹ் சவால் விட்டார். Surah chapter 15-19, Allah promised to protect this message, and I have also explained that the message applies for the other scriptures. What happened to the Allah's promise? Has Allah failed? Not answered. சூரா 15-9 வசனத்திலே பார்க்கிறோம், அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேதத்துக்கு இன்னும் பதில் வரல. Bukhari volume 1 book number 1 hadith number 3, Bukhari volume 4 book number 55 hadith number 605. Waraq bin Naful used to write the gospels in Arabic and Hebrew. Why was he writing a corrupted text then? வால்யூம் 1 சஹீல் புகாரி வால்யூம் 1 புக் 1 ஹதீஸ் 1 ஆகிய இடங்களில் எல்லாம் பார்க்கிறோம், வராக் பின் நஃபுல் அரபி வேதத்துல அந்த இஞ்சிலே மொழியாக்கம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் என்ன கரைப்படுத்தப்பட்ட வேதத்தையா பண்ணிட்டு இருந்தாரு? Not answered. இதெல்லாம் இன்னும் கேள்வி இன்னும் பதில் சொல்லப்படவில்லை. Sunnah Abu Dawud book number 38 hadith number 4434. Muhammad asked the Jews to bring the Torah. He placed it on a cushion and he said, "In thee I believe." Not answered. Was Muhammad referring to a corrupted text? Not answered. சுனன் அபூ தாவூதுடைய 38வது புத்தகத்திலே பார்க்கிறோம், அங்க இருக்கிற யூதர்களை பார்த்து ஹஜ்ரத் முகமது அவர்கள் தோராவை கொண்டு வர சொல்லும்படி அதை ஒரு குஷன்ல வச்சு அது மேல வச்சு சத்தியம் பண்ணி உன்னிலும் உன்னை அனுப்பினவர்களை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னாரே, அது கரைப்படுத்தப்பட்ட வேதகமா? அதுவும் இன்னும் பதில் வரல. Lot many logical questions related to this we asked, not a single one they answered. They just skipped the question. அவர் இதுக்கு சம்பந்தமான தத்துவ ரீதியான கேள்விகளை நம்ம எழுப்பினோம், அதற்கும் அவர்கள் பதில் சொல்லவில்லை, சும்மா அவர்கள் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. And towards the end of the second day, the second last session, the last session we are supposed to answer all the questions that they have in the immediate session. அவர்களுக்கு இதற்கு முன்பதாக இருந்த செஷன்ல அவர்களுக்கு எத்தனை கேள்விகள் இருந்தோ அத்தனை கேள்விகளையும் இந்த இரண்டாவது நாளின் இறுதி பகுதியிலே எங்களுடைய கடைசி செஷன் ஆகிய இதிலே நாங்கள் பதில் கொடுக்க வேண்டி இருக்கிறோம். Okay, we will answer. நாம் அதற்கு பதில் சொல்லுவோம். Isaiah chapter 20 verse 4, they asked, what happened to this prophecy? ஏசாயா 20வது அதிகாரம் 4வது வசனத்திலே இந்த தீர்க்கதரிசனம் என்ன ஆச்சுன்னு கேட்டாங்க. They must read the encyclopedia, they must read the history, they should know that this has been fulfilled as it was told. This is a proof that the Bible is the word of God. அவர்கள் அதற்குரியதான விளக்கத்தையும் என்சைக்ளோபீடியா படிக்கும் போதே தெரியும், இந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேறி இருக்கிறது என்று சொல்லி, இதுவும் வேதத்துக்கு அதனுடைய உண்மைத்தன்மைக்கு ஆதாரமாக இருக்கிறது. Then they had an issue with the prophet or the others being naked. அந்த இடத்துல அவர்கள் தீர்க்கதரிசிகளும் மற்றவர்களும் நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்கிறதான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தார்கள். Double standard in Sahih Bukhari volume 1 book number 5 hadith number 277. Hadith number 277. இந்த இடத்துல இரட்டை வேடத்தை பார்க்கிறோம். சஹீல் புகாரி 1 புக் நம்பர் 5 அதனுடைய ஹதீஸ் நம்பர் 2277. When the Israelites doubted about whether there is any problem with the prophet Moses' body, what happened? Prophet Moses' body. மோசேயுடைய சரீரத்தை குறித்து ஏதாவது பிரச்சனையா என்று சொல்லி அங்கிருந்த யூதர்களுக்கு சந்தேகம் வந்தபோது, when he kept his clothes on a stone started running with the clothes. அங்க இருக்கிறதான கல்லுகள் அந்த துணியை எடுத்துக்கொண்டு ஓடின என்று சொல்லி பார்க்கிறோம். And then Moses was naked. அப்பொழுது மோசே வந்து நிர்வாணமாக இருந்தார் என்று சொல்லி அவருடைய ஹதீஸ் சொல்லுகிறது. Double standard. இங்கே பாருங்க, இரட்டை வேடத்தை பாருங்க. So many hadiths like this are there. இப்படிப்பட்ட ஏராளமான ஹதீஸ்கள் அங்க இருக்குது. Emmanuel, was Jesus ever called as Emmanuel? இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று எப்பொழுதாகிலும் அழைக்கப்பட்டாரா? As a God he can have different names. இறைவனாக அவருக்கு பல்வேறு பெயர்கள் இருக்க முடியும். If Allah can have 99 names, Jesus can also have different names. அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்க முடியும் என்று சொன்னால் இயேசுவுக்கும் பல்வேறு பெயர்கள் இருக்க முடியும். Does the New Testament say that the Jesus was God in flesh as the prophecy is given?
ஏற்கனவே தீர்க்கதரிசனம் கொடுக்கப்பட்டபடியாக இயேசு கிறிஸ்து அவர் தேவனாய் இருந்து மாம்சத்திலே வந்தார் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது அல்லவா? Read Gospel of John chapter number 1. The word became flesh and dwelt among us. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தையானது மாம்சமாகி நம்மத்திலே வாசம் பண்ணினார் என்று சொல்லுகிறது. The word who was God. அந்த தேவனாக இருந்த அந்த வார்த்தை. Then they asked John chapter 5 verse 31 and John chapter 8:14, is Jesus' testimony valid or not? யோவானுடைய 5:31 யோவானுடைய 8:14 இயேசுவுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதா இல்லை என்று கேட்டார்கள். If you read the verse carefully, அந்த வசனங்களை நீங்கள் கவனமாய் வாசித்தால் both the verses differentiated, in both the verses Jesus differentiated himself from others. இந்த ரெண்டு வசனங்களில் ரெண்டு வசன பகுதிகளிலும் இயேசு இன்னொன்றிலிருந்து மற்றொன்றிலே அவர் வேறுபடுத்தி காட்டுகிறார். In John chapter 5 verse 34, யோவான் 5வது அதிகாரத்தின் 34வது வசனத்திலே Jesus categorically said he does not require testimony of men, but for their take he gives the testimonies. ஆனால் அவர் அந்த இடத்துல மனிதனுடைய சாட்சி தேவையில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். But why does not Jesus require the testimony of men, but others require those? ஏன் இயேசுவுக்கு மற்றவர்களுக்கு தான் அவருடைய அந்த சாட்சி தேவையாக இருக்கிறது, ஆனால் இயேசுவுக்கு ஏன் மனிதனுடைய சாட்சி தேவையில்லை? It is explained in John chapter 8, for I know where I came from and where I am going, and it is further going on to explain that. ஏனென்றால் யோவான் 8வது அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை பார்க்கிறோம். நான் எங்கிருந்து வந்தேன் என்று எனக்கு தெரியும், எனவே மற்றவர்களுக்காக தான் அந்த சாட்சி அவசியமாக இருக்கிறது. If they read the verses carefully, there will not be any contradiction. அந்த வசனங்களை அவர்கள் தெளிவாக வாசித்தால் என்று சொன்னால் அந்த முரண்பாடு அங்கு அவர்களுக்கு இருக்காது. Then they raise the issue of Lot having sex. அடுத்ததாக லோத்துவுக்கும் அந்த செக்ஸ் காரியங்களை பேசினார்கள். They asked also whether it is scientific to have. அவர்கள் அது அறிவியல் பூர்வமானதா இல்லையா என்பதை அவர்கள் கேட்டார்கள். As we were saying from the beginning, just because the Bible records it doesn't approve it. நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டு வருகிறது போல வேதாகமத்தில் இவைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினால வேதாகமம் இவைகளை அங்கீகரிக்கிறதா என்றுதான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Leviticus chapter 18 prohibits any kinds of incense. லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட எல்லா தகாத உறவுகளையும் வேதாகமம் கண்டிக்கிறது என்று சொல்லி. Deuteronomy chapter 27 also does that. அதே காரியத்தை உபாகமம் 27வது அதிகாரமும் செய்கிறது. Further, let us read this portion carefully. மீண்டுமாக இந்த பகுதிகளை இன்னும் கொஞ்சம் கவனமாக வாசிப்போம். The only if you take Lot to any court, இந்த காரியத்தை நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு போகவில்லை என்றால், if you prove that Lot was not in his conscious mind, லோத் அவருடைய தன்னுடைய சுய நினைவில் இல்லை என்பதை நீங்கள் நிரூபித்தால், he will be exempted from any other punishment. அவர்கள் மற்ற தண்டனைகளிலிருந்து அவர் நீக்கப்படுவார். அதுதான் கோர்ட் சொல்லுகிற தீர்ப்பாக இருக்கும். The only charge that the Lot will face that he has drunk the wine. ஒரே காரியத்தை அவருக்கு மேல வருகிற குற்றம் என்னவென்றால் அவர் அந்த திராட்சை ரசத்தை குடித்ததுதான் அவருடைய இதாக பிரச்சனையாக இருக்கும். But was there a law under that time that you should not drink wine? அந்த இடத்துல நீ திராட்சை ரசம் குடிக்க கூடாது என்கிறதான சட்டம் லோத்துடைய அந்த காலத்துல இருந்துச்சா? Our Muslim friends themselves will accept that law came very later. ஏனென்றால் அந்த சட்டம் இன்னும் மிக பல வருடங்களுக்கு பின்னாடி தான் வந்தது என்பதை நம்முடைய இஸ்லாமிய நண்பர்களே ஏற்றுக்கொள்வார்கள். If the law came very later, how will you judge Lot by that law? அந்த சட்டமே பல வருடங்களுக்கு பின்னாடி வரும் என்று சொன்னால் அந்த சட்டத்தின்படி எப்படி ஒரு மனிதனை நீங்கள் தீர்ப்பளிக்க முடியும்? In fact, I want to point some double standards here. இந்த இடத்துல இன்னும் அவருடைய இரட்டை வேடத்தை நாங்கள் காட்டிக் கொடுக்க விரும்புகிறோம். If you wanted to question anything about Lot, they should have questioned whether Lot actually, when Lot was ready to give his daughters to the wicked men, அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்க வந்து சொன்னால் லோத்து துன்மார்க்கமான அந்த மனிதர்களுக்கு தன்னுடைய பெண்களை திருமணம் செய்து கொடுக்க ஆயத்தமா இருந்தாரா என்பதை பார்க்கணும். But they will never question that. You know why? அவர்கள் அதை குறித்து கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏன் உங்களுக்கு தெரியுமா? It appears in Surah chapter 11 verse 77 and 77 to 79 and Surah chapter 15 verse 67. சூரா 11 77 முதல் 79, சூரா 15 67 இந்த காரியங்கள் இருக்கிறது. The same story is mentioned. Because the same story is mentioned in the Quran, they will not question it. இதே சம்பவம் குர்ஆனிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறதுனால அந்த சம்பவத்தை பத்தி அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. See what standards they have. அவர்களுடைய இரட்டை வேடத்தை கொஞ்சம் பாருங்க. Simply duplicity. இதெல்லாம் ஒரு போலித்தனமானதுதான். Then they have asked further, is it scientifically possible? அவர்கள் அறிவியல் பூர்வமாக அது சாத்தியமா என்று கேட்டார்கள். Sir, in Sahih Bukhari volume 1 book number 5, hadith number 268. Sahih Bukhari volume 7 volume 1 book number 5 hadith number 268. Volume 1 book number 5 hadith number 268 ல பார்க்கிறோம். Muhammad was given the sex power of 30 men. ஹஜ்ரத் முகமது அவர்களுக்கு 30 ஆண்களுக்கு இருக்கிறதான செக்ஸ் உடைய சக்தி கொடுக்கப்பட்டது, வீரியம் கொடுக்கப்பட்டது. He could sleep with all his wives in one single night. ஒரே ஒத்த இரவில் அவர் தன்னுடைய எல்லா மனைவிமார்களோடு கூட ஒரு செக்ஸ் கொள்ள முடியும். Is it scientifically possible, sir? நீங்க அதை அறிவியல் பூர்வமா உண்மையா சொல்ல முடியுமா? Or is it the miracle of Allah? அது அல்லாஹ்வின் அற்புதமாக இருக்குமா? I will just point one more thing.
நான் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். When I have asked about where is it mentioned that Constantine actually declared that the canon, நான் அந்த கேனனைஸ் பண்ணது கான்ஸ்டன்டைன் டிக்ளேர் பண்ணார் எங்க என்று சொல்லி கேட்டபோது he never gave me any evidence. அதற்கு அவர்கள் எந்த ஒரு ஆதாரத்தையும் கொடுக்கல. In fact, in interview with Bart Ehrman, பாட் ஹெர்மன் என்கிறதான நாத்திகரோடு கூட நடந்ததான உரையாடல்ல who is in May 11, 2006, அவர் 2006 மே 11 அவர் சொல்லப்பட்டதான அந்த பேட்டியில Bart Ehrman, who is an atheist, says this. அந்த நாத்திகனான அந்த பாட் ஹெர்மன் சொல்லுகிறார், It is not true that Constantine decided which books to include in the New Testament. He had nothing to do with it. புதிய ஏற்பாட்டில் என்னென்ன வேத புத்தகங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கான்ஸ்டன்ட் ஒன்னும் தீர்மானம் பண்ணல, அதுக்கு அந்த கவுன்சிலுக்கு சம்பந்தம் இல்லை என்று சொல்லி. Can they ever produce an historical proof like this other than the Da Vinci Code and the fictions that they read? அந்த டா வின்சி கோடும் அல்லது அவர்களுக்கு இருக்கிறதான அந்த யூகங்களை தவிர ஏதாவது இப்படிப்பட்டதான சரித்திரபூர்வமான சான்றுகளை அவர்கள் கொடுக்க முடியுமா? See, the questions that they raised in the previous session, we are answering it now. The questions that we are raising from the first session is not still answered. போன செஷன்ல அவர்கள் எழுப்பினதான எல்லா கேள்விகளுக்கும் நம்ம பதில் கொடுத்திருக்கிறோம். ஆனா இந்த விவாதத்தின் தொடக்க நாள்ல நம்ம எழுப்பின கேள்விகளுக்கு இது வரைக்கும் பதில் கொடுக்கல. According to biblical criteria, as I said, that Bible has a purpose to save the humanity. வேதாகமத்தின் அளவுகோலின்படி வேதாகமத்திலே ஒரு மிக முக்கியமான நோக்கம் இருக்கிறது, மனித இனத்தை ரட்சிக்க வேண்டும் என்பது. But our PJ sir, he quoted Quran chapter 6 verse 164, 17, 15. He didn't quote it, but he mean that Quran says nobody can bear the burden of another. குரான் 664, குரான் 17, 15 இது எல்லாம் இப்படியாக சொல்ல வந்தார்கள், அது ஒருவன் மற்றவனுடைய பாரத்தை சுமக்க முடியாது என்று சொல்லி. But he have never read the another part of Quran, Quran chapter 16 verse 25 and 29 verse 12 and 13 verse 5 and 5:27 to 32, that there are people who will bear the burden of another. குரான் 16, 25, குரான் 29, 12, 13, 27 ஆகியதான மற்ற குரானுடைய பகுதிகளை படிக்கல. ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் இன்னொருத்தனுடைய சுமைகளை சுமப்பான் என்று சொல்லி இருக்கிறது. And Quran 7, 155 to 159 is a specific savior who will release the people from the burden. குரான் 7வது அதிகாரம் 155 முதல் 159 வரைக்கும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மக்களை அவர்களுடைய பார சுமைகளிலிருந்து நீங்களாக்கக்கூடிய ஒரு இரட்சகரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. He wanted to mean it is Prophet Muhammad. அது ஹஜ்ரத் முகமதை தான் குறிக்கிறது என்று சொல்லி அவர் சொல்ல முயற்சிப்பார். Because he is a ummi. Because Muhammad is a ummi. Hazrat Muhammad is a ummi. அவர் ஹஜ்ரத் முகமது அவர் உம்மியாக இருக்கிறதுனாலே. But as the hadith says, Sahih al-Bukhari volume 7 hadith number 157, 158, he wrote the marriage context, so he cannot be illiterate one. ஹஜ்ரத் முகமது கல்வி அதாவது படிக்க எழுத தெரியாதவராக இருப்பதனாலே அது ஹஜ்ரத் முகமதை தான் குறிக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுவார். ஆனால் நீங்கள் சஹீஹ் புகாரியுடைய இந்த வசன குறிப்புகள் எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர் ஆயிஷாவோடு தனக்கு இருந்ததான திருமண ஒப்பந்தத்தை எழுதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். Quran 47:19 says he himself is a sinner. குரான் 47வது அதிகாரத்தின் அந்த வசனம் சொல்லுகிறது ஹஜ்ரத் முகமது அவர்களே பாவத்துக்கு மன்னிப்பு கேட்க வேண்டியதான நிலையில இருந்தார்கள். He cannot be savior. அவர் ஒரு இரட்சகராக இருக்க முடியாது. So there is only one person that is savior. எனவே ஒரே ஒருத்தர் தான் இரட்சகராக இருக்க முடியும். He brought one unfulfilled prophecy. இவர்கள் ஒரு நிறைவேற்றப்படாத தீர்க்க தரிசனத்தை கொண்டு வந்தார்கள். He will call Emmanuel. அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என்று சொல்லி கொண்டு வந்தாங்க. He did not read Matthew 28 verse 20 where Jesus says, I am with you, Emmanuel forever. மத்தேயு 28வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உலகத்தின் சகல கடைசி நாட்கள் வரை நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். Bible says he will be called by many other name like wonderful counselor, mighty God. ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்று சொல்லி ஏராளமான நாமங்களிலே இயேசு அழைக்கப்படுவார் என்பதை வேதம் கற்றுக் கொடுக்கிறது. Hebrew 1 is he is a mighty God. எபிரேயர் 1வது அதிகாரத்தில் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அழைக்கப்படுகிறார். Revelation 1:17 says Alpha and Omega. வெளிப்படுத்தல் 1:17 பார்க்கிறோம், அவரே ஆதி மந்தமாய் இருக்கிறார். Matthew 12 verse 8 says he is the Lord of the Sabbath. அவர் மத்தேயு 12:8 பார்க்கிறோம், அவர் ஓய்வு நாளின் ஆண்டவராக இருக்கிறார். Matthew 1:21 says he is a savior. மத்தேயு 1:21 பார்க்கிறோம், அவர் இரட்சகராக இருக்கிறார். Revelation 17:14 says he is a king of kings and lords of lords. கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமாய் இருக்கிறார். He is a Lord, he is a judge, he is a king, he is a redeemer, he is a righteous, he is a creator, he is a life giver, he is a Lord, he is a healer, he is omnipotent, he is omniscient, he is eternal, and there is no person who can be compared in the Quran or the Bible except Jesus. Therefore, my brothers, all you accept Jesus and be saved. He is the savior in the Bible and the Quran. This is what the prophets have said. அன்பிற்குரிய சகோதரர்களே, பைபிள் இறைவேதமா என்ற தலைப்பில் கடைசி அமர்வில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த தலைப்பு எதற்காக
இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்றால், பைபிளை இறைவேதம் என்று நம்பக்கூடியவர்கள் எதனால் அதை இறைவேதம் என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நேற்றிலிருந்து இன்றைக்கு இரவு வரைக்கும் நடந்த இந்த வாதத்துல ஒரு ஆதாரத்தை காட்டி நாங்க இதனாலதான் பைபிளை இறைவேதம் என்று நம்புறோம் சொல்லி ஒரு ஆதாரம் காட்டவில்லை. தலைப்பு முடிந்து விட்டது. ஆனா பைபிள் இறைவேதம் இல்லைன்றதுக்கு அவ்வளவு ஆதாரங்களை நம்ம அள்ளி போட்டிருக்கிறோம். இறைவேதம் என்பதற்கு அவங்க ஆதாரம் காட்டணும். சரி, குர்ஆன்ல தௌராத் இன்ஜீல் இருக்குது அப்படின்னீங்க, அதுக்கு பதில் சொல்லி அக்கு வேற ஆணி வேற விளக்கம் கொடுத்த பிறகு மறுபடியும் அதை பட்டியல் போடுறார். உலகத்தில் அதிசயமான விவாதம் இது. அதாவது விவாதத்தை வைத்த பிறகு பதில் சொல்றதை நம்ம பார்த்திருக்கிறோம். பதில் சொல்லி முடிச்ச பிறகு கேள்வி கேட்கறத பார்த்திருக்கிறோமா? இவர் என்னவெல்லாம் இப்ப லாஸ்ட்ல சொன்னாரோ, தௌராத்தை கொண்டு வாங்க, தௌராத்து நேர்வழி இருக்கு, எல்லாத்துக்கும் வரக்காவுல இருந்து இவர்கள் கொண்டு வந்ததுல இருந்து அனைத்துக்கும் பதில் சொல்லி முடித்த பிறகு என்னுடைய அமருடைய துவக்கத்திலிருந்து ஆரம்பித்து அனைத்துக்கும் பதில் சொல்லி முடித்த பிறகு அந்த நேரத்துக்கு ஒண்ணும் இல்லாதனால முதல்ல வச்சார அதையே எடுத்து வரிசையா படிக்கிறார். இது மக்களுக்கு பளிச்சென்று தெரியும். ஒருத்தர் விவாதத்துல அவர் ஒண்ணு நிலைநாட்டவில்லை என்பதற்கு அவங்க போடக்கூடிய ஆக்ஷனோ சத்தமோ அது நிக்காது. இங்க அறிவுரை யாரு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா இல்லைன்னு அர்த்தம். எங்க மக்களுக்கு என்ன செய்யறாங்க, போன அமர்வுல வாதத்துக்கு பதில் சொல்ற விட்டுப்புட்டு ஜீசஸ் நம்ப வழி இல்ல, அதான் கிழிக்க போறோம் அடுத்த தலைப்புல. ஜீசஸ பத்தி தான் இருக்க தலைப்பு, இதுல சொல்ல மாட்டோம், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லுவோம். அதனால இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த குர்ஆன் வச்சுதான் உங்களுக்கு இறைவேதம் நீங்க சொல்றீங்கன்ற அர்த்தமாகுது. உங்க மக்களுக்கு உள்ள ஒரு ஆதாரத்தையும் உங்களுக்கு காட்டல. இந்த குர்ஆன்ல தௌராத் இன்ஜீல்னு சொல்ற இதுதான் சொல்லி இவ்வளவு நாள் ஒன்றரை நாள் நீங்க பேசுனீங்கல்ல, ஒரே ஒரு முஸ்லிம் அவங்க சொல்ற நம்புனா கை தூங்க. இதுதான் பயன். அதுதானே சொல்ல வந்தீங்க, எங்களுக்கு தானே சொல்ல வந்தீங்க. ஒரு முஸ்லீம் கூட தௌராத் இன்ஜீல்னு சொல்ற இது இல்லைங்கிற அவ்வளவு கான்பிடண்டா இருக்கிறோம், ஒரு அசைக்கவே இல்லை. ஆனா நீங்க இவ்வளவு சொன்னீங்களா, அதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கிறது, கிட்டத்தட்ட 85 சீட்டு காலியா இருக்கிறது. அதாவது என்னன்னு கேட்டா, என்னமோ சொல்லுவீங்க என்பதற்காக ஆர்வமா உட்கார்ந்தவர்கள், நீங்க என்னத்தான் சத்தத்தை ஒசத்தினாலும் சரி, பாயிண்ட் சொல்வது மாதிரி நினைத்தாலும் சரி, சிந்தனையாளர்கள் சிலர் இருக்கிறாங்க. அந்த குருட்டு நம்பிக்கையை விட்டு விலகி கேள்வி சரியா இருக்குது, பாயிண்ட் சரியா இருக்குது, விஷத்தையாவது குறைஞ்ச குடிக்க சொன்னோன்னு நிறைய, அதுல 25 பேர் காலி. விஷத்தை குடிப்பாங்கன்னு பார்த்தாங்களா, அவங்களும் பார்த்தாங்க, என்னடா இவ்வளவு பைபிளுக்கு ஒரு சேலஞ்ச் பண்றாங்க, பைபிள் காவலர்களா உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்கள் குடிப்பாங்க, குடிச்சு நிரூபிச்சு எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாங்க, நம்ம வேதத்தை நிலைநாட்டி பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்தம் என்று நிரூபித்து விவாதத்தை முடித்து விடுவார்கள் என்று பார்த்தாங்க. ஆஹா என்னடா தெரியாதனமா நம்பி வந்துவிட்டோம், நாங்க அழைச்சிட்டு வந்தாலும் செலக்ட் பண்ணி பொறுக்கு மணியா கூட்டிட்டு வர்றீங்க, அந்த மாதிரி மக்களுக்கே உங்களுடைய வாதங்கள் எடுபடாம போயிட்டாங்க. அதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நீங்க என்னமோ கரெக்டா சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஒண்ணும் இல்லை என்பதற்கு நீங்கள் பொறுக்கி எடுத்து கொண்டு வந்த மக்கள்ல பாதிக்கு மேல காலி. அப்ப அதுல இருந்து புரிந்து கொள்ளவில்லையா? அவ இறைவேதம் நீங்க ஏன் நினைக்கிறீங்கன்னா இன்னத்துக்கு நினைக்கிறோம்னு சொல்லுங்க. அல்ல நாங்க சொன்ன மாதிரி சில முன்னறிவிப்பு இருக்கு, நிறைவேற்றி காட்டுறோம் சொல்லுங்க. அப்படிதான் நீங்க லாஜிக் பண்ணுங்க. இறைவேதத்துக்குரிய என்னென்ன லாஜிக் எல்லாம் இருக்கிறது, இது மனித வார்த்தையில் இருக்காதுன்னு சொல்லுங்க. என்னத்தையாவது ஒரே ஒரு காரணம் சொல்ல முடிஞ்சா இல்ல. அதே நேரத்தில் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம், பைபிள் சொன்ன முன்னறிவிப்புகள் சொன்ன அவ்வளவு பொய்களையும் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் தான் போட்டிருக்கிறோம். சண்டை போட்டு இந்த கோபமா இருக்காரு எம்எல்ஏவர், ஏன்னா ஒருத்தரை ரெடி பண்ண சொன்னோமா 650 இதை ரெடி பண்ணி இருக்கிறாங்க ஸ்லைட. அவங்க எங்களுக்கு எப்ப தரப்போறிய, நான் நிப்பாட்டி கொடுக்குறேன், இவ்வளவு வச்சிருக்கிறோமா நாங்க எப்பள்ளி போடுறதுன்னு சொல்லிட்டு, அப்ப அதுலயும் ஒரு ஆள் விடுபட்டு போயிட்டாரு. அப்ப அவ்வளவு ஆபாசம் கொஞ்சம் தான் சொல்லி இருக்கிறோம். ஆனா ஒரு முன்மாதிரி காட்டிட்டாங்க. நம்ம தலைப்புக்கு அப்பாற்பட்டு இருந்தா கூட குர்ஆனை பத்தி கேட்டாங்கல்ல, அதனால நம்ம அந்த தலைப்புல இதுன்னு சேர்த்து போட்டுக்கிறோம். அவங்க வீணா போறது இல்ல, அவங்க போட்டு காட்டிட்டதுனால அவங்க சொல்றதுக்கு பதிலையும் சொல்லிக்கொண்டு என்ன செய்வோம், இந்த எடுத்த சரக்கு வீணாவெல்லாம் போவாது, அங்க பயன்படுத்திக்கிறோம். அதுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அவங்க மீறி முன்மாதிரி காட்டி விட்டார்கள். எதுக்கு சொல்றேன்னு கேட்டா, புழுவு பொய்கள், புழுவு முரண்பாடு, புழு ஆபாசம். என்ன ஆபாசம், கேட்க சகிக்க உன்னத பாட்டு அந்த கொங்கை மரம் சகிக்க முடியல. அது மாதிரி பெருத்த ஆண்குறி, கழுதை போன்ற ஆண்குறி, குதிரை போன்ற விந்து கேட்க சகிக்கல. அப்ப நுனித்தோலை 200 நுனித்தோலை வெட்டிக்கிட்டு வந்தான், நசுக்கல. விதை நசுங்கியவன் கருத்தற்ற வரக்கூடாது, தூக்கி பார்க்க முடியுமா, வரக்கூடாது.
மனைவியை கண்டுபிடிக்கிறதுக்கு உரியாது, அண்ணன் தங்கை ஜல்சா பண்ணுவது, மாமா மருமகள் ஜல்சா, அப்பா மகள் ஜல்சா, அடுத்தவன் மனைவியோட தாவூது போய் இணைஞ்சாரு, உரியாவின் மனைவி அவனை கொலை பண்ணி, அந்த மாதிரியான விஷயம். மகளையே கல்யாணம் பண்ணிக்கொள்ளு என்று புத்திரின்னு அதுல வந்திருக்குது. என் ஃபாதர்னா ஏன் பொறுப்பாளராக இருக்க கூடாது, புத்திரின்னு வந்திருக்குது. சரியா, புத்திரி தான் அது. கர்த்தர் மல்யுத்தம் போட்டு தோத்து போய் கடைசியில் என்ன தொடைக்குள்ள கையை விட்டு பிடிச்சது, இதெல்லாம் சொல்லணும். இதுல என்ன உபதேசம், இதுல என்ன நல்வழிப்படுத்துகிறது, இதெல்லாம் சொல்றீங்களே. வேதம் ஒரு மனுஷன் இந்த மாதிரி இருந்தா அந்த புத்தகத்தை படிக்க கூட மாட்டோம். இதெல்லாம் ஒரு புத்தகமா, யாருக்கு தெரியாது இது? அந்த மாதிரி ஜல்சாவுல நாட்டம் உள்ளவனா இருந்தா கூட இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயமா? நம்ம போய் பண்ணிட்டு போறோம், சொல்லி இருந்துட்டு போறோம். இது ஒரு வேத புத்தகத்துல சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயமா தெரியுதா? அதே மாதிரி கர்த்தர் அம்மனமா நடந்தது, இதெல்லாம் கர்த்தர் நான் அம்மனமா நடப்பேன்னு கர்த்தரே சொல்லுவார். அந்த வாசகமே சொல்லுது கர்த்தர் வாசகம் இல்லைன்னு. கர்த்தர் ஊழையிட்டது, விஷம் குடிக்கிறது எவ்வளவு அழகா சொல்றாரு. கடுகளவு இருந்தா கூட குடிச்சிடலாம்னு. ஆமா, நம்ம உயிரை விட வேதம் தானே பெருசு. நாங்க எந்த அளவுக்கு இல்ல அவங்க குடிச்சுட்டா என்ன செய்யறதுங்கிறதுக்காக வேண்டி டாக்டர் வர சொல்லியிருந்தோம். டாக்டர் எங்க டாக்டர் தப்பிச்சிருப்பாங்க. குடிச்சிருந்தா கூட நாங்க சாவு விட்டுருக்க மாட்டோம். குடிச்சு இருந்தா கூட டாக்டர் கண்டிப்பா டாக்டர் நீங்க லீவ் போட்டு வந்துருக்கு, நேத்து அவர் வரல, ஸ்பெஷலா கோட்டா கொடுத்து நெஞ்சம் அவரை வர சொல்லி எப்படியாவது காப்பாத்திருக்கு. அதுக்கு மாற்று மருந்து கையில வச்சிட்டு இருக்கிறோம். டாக்டரையும் வர சொல்லி மாற்று மருந்தோட உட்கார்ந்துட்டாரு. குடிச்சா கூட உடனே காவடிச்சிட கூட என்ன செய்யறது, அப்படிலாம் ஏற்பாடு நாங்க இருக்கிறோம். உங்களை சாவடிக்க விரும்பல, ஆனாலும் உங்களுக்கு குடிக்க என்ன செய்யல, அது மனசு வரல. குடிச்சா கூட காப்பாற்றப்பட்டிருப்பீங்க. அது ஒரு விஷயம். சொல்லுங்க. To prove their claim that Bible is God's word. Now, again and again they were quoting Quran, wherein it is mentioned about Torah, which we clearly said that this Torah is not the one which you refer to. How much of our questions you listed out, everything has a single answer that whatever Torah you have is not the one what is mentioned in Quran. With clear verses from the Quran, we said, show us these verses from the Torah what you have. Now, this is looking like a miraculous debate. TNTJ have debated a lot of debates and everybody is aware of that. And this specific debate, if you see, the other side people, the other side opponents, they are questioning on the answers, whatever is already been given. Now, if you believe in Jesus, then you are not supposed to preach. You can believe it. You don't have to preach the Muslim brothers. None of the Muslims have accepted. They did not take up your preaching. They were not admired by your preaching. There's no point in discussing that. There is no point in forcing your belief on the Muslims. Now, 85 seats are empty in the other side, the Christian side, which clearly shows that even they are not convinced with the arguments raised by, with the arguments, whatever they have put forward. People believing in Bible fail to prove to the audience that Bible is God's word. Now, 25 of them left when we put that poison challenge. The so-called saviors of Bible, people believe them to be the saviors of Bible. When they realize that they are not even ready to take the acid test, they are not even ready to sacrifice their life for the Bible, people realize that whatever claims they have put is going to be false, and they are very disappointed. And those audience are very much selected. They have selected their audience, they have filtered them, and they have gathered this crowd. Those selected audience themselves are not able to withstand. Now, we have showed lot of prophecies which is falsified. You will have to show at least one prophecy, and we have a doctor to prove that. And they should not be afraid. We assume that in the course of the debate they might drink poison and it might turn out against us. So for that we have brought in a doctor so that we'll take care of your lives. But even then you don't believe in the word of God, and you prove that this is not God's word. Now, in Bible, if you see, there are a lot of unfulfilled prophecies. Now, we have a person who was willing to produce more than 600 slides. He has prepared, and we are sorry that we don't have time for that, because you are raising some unnecessary, irrelevant questions which has to be answered here. Now that you have shown us an example, you have shown us a bad example as to you quoting out of context. So, definitely we will give chance so that our panel will be able to produce the evidence, whatever we created here. Now if you see Bible, it is full of it is filled with obscenities.
It has virginity test. It has incest described in different flavors. Incest between daughter-in-law and father-in-law. Take name one relation it will have. And it speaks chopping 200 foreskins cruelly. And it speaks about Yahweh walking naked. Imagine God walking naked. And God walking naked. Such filthy statements are in a so-called Bible, and you fail to prove even one evidence that Bible is God's word. அப்ப நமக்கு தெளிவாக பதில் சொன்னோங்கிறாங்க, இன்னொன்னு பதில் சொல்லிட்டோங்கிறாங்க. பதில் ரெண்டு வகை இருக்கு. அதாவது நம்மளா சொல்லிக் கொள்வது ஒன்று இருக்கிறது, அதை மக்கள் ஏற்றுக்கொள்வதுன்னு ஒன்று இருக்கிறது. சொல்லலாம், எதுக்கும் பதில் சொல்லலாம். கொலைகாரம் கூட நான் கொலை செய்யலன்னு சொன்னா பதில் ஆயிரமா? கொலை செஞ்சதுக்குரிய கத்தி ரத்தம் எல்லாம் டெஸ்ட் கொண்டு காட்டின பிறகு நான் கொலை செய்யலன்னா அந்த மாதிரி பதில். உங்களுடைய எந்த பதிலாயாவது உங்க சகோதரர்கள் பைபிளையும் வைத்து நாங்க வாதத்தையும் வைத்து உங்களுடைய பதிலை வைத்து படிப்பார்களே, ஆனால் அவங்க என்ன கேட்கறாங்க, இவர் என்ன சொல்றாரு, இந்த அசிங்கம் இதுல இருக்குன்னு தானே கேட்கறாங்க. அதுக்கே பதில காணாம மவளை கல்யாணம் கட்டுறதுக்கு வேணா அப்பனுக்கு சொல்லுவாங்களா என்று இப்படி ஒண்ணு சிந்திச்சாங்கன்னு வைங்க, அதுக்கு நீங்க சொல்ற பதில் இல்லை என்றுதான் நினைப்பார்கள். நீங்க இங்க இருக்க அந்த அரங்கத்தில் என்ன மாதிரி ரிசல்ட்டை பார்க்கிறீர்களோ அதுதான் இது வீடியோக்களாக கேசட்டுகளாக போகும் பொழுது மக்கள் மத்தியில் ஒரு முஸ்லிமும் கூட உங்கள் வாதத்தை நம்ப மாட்டான். அநேக கிறிஸ்தவர்கள் நீங்கள் பதில் சொல்லவில்லை என்ற முடிவுக்கு வருவார்கள் என்பதற்கு தெளிவான சான்றை நம்ம எடுத்து காட்டுகிறோம். சொல்லக்கூடாது, தெளிவான சான்றை எடுத்து காட்டுகிறோம். அப்ப முரண்பாட்டை சொன்னோம், உளறல்களை சொன்னோம், ஆபாசங்களை சொன்னோம், தவறுகளை சொன்னோம், பொய்யான முன்னறிவிப்புகளை சொன்னோம், சேர்த்தல் நீக்குதல். எப்படி வார்த்தையை சேர்க்கிறது? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுத்துல வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு சொல்லுல வரும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒரு மொத்த சாப்டர்ல வருமா, ஒரு புக்ல வருமா? அந்த புக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகுமா? நிறைய புக்க காணாம கேட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மனிதனுக்கு இயற்கை, சரி அது அனைத்துக்கும் உள்ள பதிலாகுமா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குங்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு உள்ளதுக்கு மட்டும் பதிலாகும். பல ஆகமங்களே காணாம பல புக்ஸுகளையே காணவில்லை என்று கேட்டா அதுக்கு எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகும்? அப்ப ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சொல்லுவேன், சரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் சம்பந்தம் இல்லாம இருக்க 10 விஷயத்துக்கு அது பொருந்தனால 90க்கு பொருந்த மாட்டாங்க நினைக்க மாட்டாங்களா சிந்திக்கிற மக்கள்? ஏதோ தாய் தந்தையர் முன்னோர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக ஒவ்வொருவரும் நம்புவார்கள். இந்து சகோதரர்கள் தங்களுடைய பகவத்கீதை வேதமாக நம்புகிறார்கள் என்றால் அவர்களுடைய பெற்றோர்கள் சொன்னதால் நம்புகிறார்கள். முஸ்லிம்கள் குர்ஆனை நம்புகிறார்கள் என்றால் அதே மாதிரி தான் நம்புகிறார்கள். கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி நம்புகிறார்கள். நாங்கள் நம்புவதோடு நாங்கள் இறைவேதம் என்பதற்கு சான்றுகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆனால் நீங்கள் வேதம் நம்புகிறீங்களா? நம்புறீங்க, அவ்வளவுதான். ஒவ்வொருவரும் எதை வேண்டாம் நம்புவார்கள். நம்புவதை தவிர உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? நம்புவதற்கு ஏற்றதாக அது இருக்கிறதா? அவர் திருத்தினார், இவர் திருத்தினார், அதுல நாங்க ரெண்டு மூலப்பிரதியில் இருக்கிறவர் காட்டின 3000 வச்சிருக்கிறோம் என்பது பிளஸ் மைனஸா? அதாவது 2 மூலப்பிரதி அவர் 2 3 காட்டுறாருன்னு சொன்னா 3 படித்திருக்கிறார்கள், 3 மட்டுமா இருக்கிறது? அது ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சு இழுத்து விட்டான், தப்பா சொல்லுகிறார்கள். ஒரு பொம்பளையா இழுத்த 25 பொம்பளையாக இழுத்தா இது எப்படி? இது பாராட்டத்தக்க ஒரு வாதமா? இது நாங்க 3 மூலப்பிரதி இருக்கு, 3 முரண்படுது கேட்டா 3000 இருக்கு என்று அவர் சொல்லுகிறார். 3000 படிச்சலாம் நீங்க? அப்படி இது எல்லாம் பதிலா நினைப்பாங்களா? கொஞ்சம் நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாம். நம்ம இது சொல்றோமே, நம்மள்ட்ட இது பிஸ்டேக்கா தானே இருக்கு. கேட்டா என்ன செய்யறாங்க? நீங்க ரெட்ட நிலை எடுக்கிற என்ன ரெட்ட நிலை? நீங்க தலைப்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் எல்லாம் போட்டு சொல்லி இதெல்லாம் சொல்ல விடாம தவிர்க்க நினைச்சீங்க. அதுல ஓரளவுக்கு வெற்றி பெற்றீங்க. ஒரு காவாசி சொல்ல முடியல. நாங்களும் தேவையில்லாம நுழைஞ்சு பதில் சொல்லிட்டு வந்ததுனால சில நேரங்கள் வீணா போய் விட்டது. ஆனால் முழுசு நாங்க வீணாக்கி விடவில்லை. அதுக்காக நீங்கள் சம்பந்தம் இல்லாம போட்டு கேள்வியை ரட்சிப்பு எதனால் கிடைக்கும், இயேசுவை விட்டால் ரட்சிப்பு இல்லை, அதுக்குதான் தலைப்பிற்கு பேசிக்கிறோமே. உங்க குர்ஆன்ல சொன்னபடி நடந்திருக்கா, அதான் தலைப்பிற்கு பேசிக்கிறோமே. உங்க முகமது நபி சொன்னபடி நடந்திருக்கா, அதுதான் தலைப்பிற்கு பேசிக்கிறோமே. அதுக்குன்னு இருக்கும்போது நீங்க என்ன செய்யுங்க? தேவையில்லாம அனைத்து தலைப்புகளையும் கொண்டு வந்து இயேசுவைத்தான் ரட்சிக்க வேண்டும், ஒரு இந்த மாதிரி ரட்சிப்பு கொள்கை தான் கரெக்ட், அதை விட கேடுகட்ட கொள்கை இல்லைங்கிற அந்த தலைப்பு நிரூபிப்போம். Dear brothers, they say that whatever they claim to be answers, they in fact blabbered something. That doesn't mean that it is the answer for the question we raised. Answers are in 2 ways. Either you can answer appropriately or you can just speak something on which you claim that you have answered it. All their answers were like that. When we were showing so many additions, deletions, corruptions in the Bible, they plainly said that it is all spelling mistake. Imagine the spelling mistake in the whole book. We have showed them n number of books missing from the Bible. They never even touched on that topic. They plainly said that it is all because of spelling mistake. Can anybody agree that the whole book is full of spelling mistake? And everybody, whoever were watching, were aware that this is not a valid argument. Everybody was sure that this was not a valid argument. Moreover, whatever they are believing is what their forefathers have believed. Is this the essence of debate?
we have gathered here for discussing how do you believe. You will have to prove your stance here. Not that you believe, you are thrusting it to others. Now, all these arguments appreciable? It is not appreciable. Moreover, you kept on saying that we are showing a double standard. We were not answering few questions which was out of context. You were talking something about salvation, Quran prophecy, and Prophet Muhammad prophecy. Everything we have a separate topic to discuss. You don't know how to talk about it. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் முழுசாக ஆதிலிருந்து கடைசி வரை படித்தால் என்ன தலைப்பு அது நிரூபிச்சோமா இல்லையா? பைபிள் இறைவேதம் இல்லை என்று சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில இது கடவுள் சொல்லி இருக்க முடியாது, நல்ல மனுஷன் சொல்லி இருக்க முடியாது நிரூபித்திருக்கிறோம். அவர்கள் இறைவேதம் என்பதற்கு ஒரு ஆதாரத்தை கூட சொல்லவில்லை. முஸ்லிம்கள் நம்பக்கூடிய வகையிலும் சொல்லவில்லை, நீங்கள் நம்பக்கூடிய வகையிலும் சொல்லவில்லை, பொதுமக்கள் பார்த்து நம்பக்கூடிய வகையிலும் சொல்லவில்லை என்று கூறி பைபிள் இறைவேதம் இல்லை என்று சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபணமாகிவிட்டது என்று கூறி முடிக்கிறேன். We are affirming that not even single evidence has been produced by the Christians to claim that Bible is God's word, but we have shown n number of evidences to refute it. We have given lot of contradictions from the Bible, and we clearly said that God cannot contradict, God cannot have false prophecies, God cannot speak obscene statements. Everything is proved, and they were not even able to convince the Christians. Forget about convincing Muslims, they were not even able to convince the Christians, and to any just man who watches this debate will realize that Bible cannot be God's word. We affirm it, we have proved it in our stance. அடுத்த தலைப்புல குர்ஆனை பத்தி கேட்க நினைச்சீங்க, அங்க கேளுங்க. எல்லாத்துக்கும் தெள்ள தெளிவாக இந்த மாதிரி சொல்ல மாட்டோம், தெள்ள தெளிவாக பதில் சொல்வோம். Ask whatever you wanted to ask regarding Quran. We will not answer like how you did. We will clearly answer each and every question you raise. You have time there. You can raise how much ever questions you want, and we will be here to answer each and every one of them. ஒரு நிமிஷம் இருக்கா? அந்த கடுகளவு இருந்தா இதையாவது ஊதி காட்டுங்கன்னு அதையும் செய்யலைங்கிறாரு. சரி, முடித்துக் கொள்வோம். அப்படி வரணும். சில அடுத்த தலைப்பு டேட் அந்த இடத்தெல்லாம் அறிவிப்பாங்க இல்லையா? எம்மா தௌபிக்கு சொல்லுங்களேன். ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அந்த சில நன்றி எல்லாம் சொல்லுவாங்கல்ல, தலைப்பெல்லாம் பேச மாட்டாங்க, பொதுவான சில 2-3 ரெண்டையும் சேர்த்து பிடிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அடுத்த வாரம் திருக்குரான் இறைவனுடைய வேதம் தான் என்பதற்கு என்ற தலைப்பில் நடைபெற இருக்கிறது. மண்டபம் வேற மண்டபம், வித்யாதயா ஸ்கூல் ஆடிட்டோரியம், அது நுங்கம்பாக்கம் பக்கத்தில் இருக்குது, ஹபீபுல்லா ரோடு ஆப்போசிட்ல. அடுத்த வாரம் சனி ஞாயிறு நடக்கும், இதே மாதிரி நேரம். அதே மாதிரி இந்த டோக்கன் வச்சிருக்கிறவங்க மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட சார்பா வந்தவங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டு போயிருங்க, கொண்டு போயிடாதீங்க. லோக்கல் சென்னைக்கு நம்ம சொல்லுவோம், சென்னை, காஞ்சி, திருவள்ளூருக்கு நம்ம சொல்லுவோம். Allah